பெருமைக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய எங்கள் ஐயா மூர்த்தி அவர்களே, தமிழ் குடும்பத்தினரே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உடன்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இது 5வது நிகழ்ச்சி. நான் எப்பொழுதும் போலவே பொறுப்போடு நான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் இதற்கென்று வருகின்ற முயற்சி என்கிறது, நான் எனக்கு தெரியாத பகுதிகளில் உள்ளே நுழைந்து அதையெல்லாம் தீர்வு செய்து கொள்வதற்காகவே நான் இதனை பயன்படுத்திக் கொள்கிறேன். எனவே இதற்கென்று படுகிற பாடு, அதற்கென்று படுகிற தொல்லைகள், அதற்கென்று ஏற்படுகிற வலி, அது என்ன என்று பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. இப்பொழுது ஏதோ ஒரு நடிகன் அல்லது ஒரு வடிவேலு வந்துவிட்டால் எவ்வளவு கூட்டம் வரும் என்று உங்களுக்கு தெரியும். நமக்கு அந்த வகையான எந்த கவர்ச்சியும் இல்லை, அந்த எந்த போலிமையும் இல்லை, எந்த நகைச்சுவையான மனப்பாங்கும் இல்லை. நாம் ஒரு பொறுப்புள்ள தாய் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எடுக்கிற முயற்சி போல ஒரு எதையோ இந்த இனத்தினுடைய நன்மைக்காக எண்ணிக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறதிலே எவ்வளவு வழிகள் ஏற்படுகின்றன என்று பெரும்பாலும் உலகத்துக்கு அதை சொல்லி பயன் இல்லை. வலிதான். ஆற்றின் வருந்தா வருத்தம் பல நின்று போற்றினும் பொத்துப்படும் ஒரு குரல் இருக்கு. இந்த நேரத்திற்குள்ளாக ஒரு 40-50 குரல்களை நீங்கள் மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ள, அதில் தெரியாத ஒரு பகுதிகளுக்கு இருக்கிற பொருள்களை பார்த்து கொள்ள, அது பற்றி என்ன சிந்திக்க, நாம் ஒரு புத்துணர்ச்சியோடு சில நிலைகளை தெரிந்து கொள்ளுகிறதுக்கான வாய்ப்புக்காக இதனை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு திருவள்ளுவருடைய பார்வை, அவருடைய எண்ணம், அவர் சிந்தித்த சிந்தனை வகை என்கிறது அந்த காலத்தில் எந்த புலவருக்கும் வாய்க்காத ஒன்று. அவர் எல்லாவற்றையும், அது பெரும்பாலும் அதில் ஒரு 40-50 விழுக்காடு அந்த காலத்தில் இருந்த அற உணர்வுகள், அற செய்திகள், அவர் படித்ததை எல்லாம் ஒழுங்குபடுத்தி 7 சொற்களில் 7 சொற்கள் இருக்கிற அந்த குரல் வெண்பா அமைப்பில் மிக அருக்கமா அதை அழகா பாடிவிட்டு போனார். ஒரே ஒரு பெரிய வியப்பு என்ன என்றால், இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்கங்களில் பலர் எழுதுகிறார்கள், என்னென்னவோ பரிசுக்காகவும் விற்பனைக்காகவும். ஒட்டுமொத்தமாகவே அந்த NS கிருஷ்ணன் சொல்வது போல கைக்குள்ளே அடைக்க விடலாம். வெறும் 133 பக்கங்கள் அவர் எழுதினது என்கிறது. 133 பக்கங்கள் எழுதினா ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்குள் திருக்குறளை எழுதி முடித்து விடலாம் கையால் பார்த்து. அதை உருவாக்கி 2056 ஆண்டுகள் ஆகின்றன. அதற்கென்று இந்த இனம் 133 அடி உயரமான சிலையை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதை ஒப்பிட்டு பார்த்தால் தான் தெரியும் அதனுடைய பெருமை. 133 பக்கங்கள் எழுதினா 133 அடி உயரத்துக்கு ஒரு சிலை வைக்கப்படுகிறது என்றால் அதில் இருக்கிற சாரங்கள் இன்னும் 2000-3000 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அதில் தேவைப்படுகிற செய்திகளை அவர் பதிவு செய்துட்டு போகிறார். பொதுவாகவே அறிஞனுக்கு அவர் சொல்கிற குறிப்பு ஒண்ணு, ஆற்றின் வருந்தா வருத்தம். ஆறு என்கிறது நீ எடுத்துக்கொண்டிருக்கிற துறை, நீ ஏதோ செய்ய போகிறோன் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறாயே அந்த வழி, அந்த துறை, அந்த களம், அதில் திரும்ப 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 போட்டு உன்னை பிழிந்து கொள்ள வேண்டும், உன்னை முறுக்கிக் கொள்ள வேண்டும், உன்னை வழி வரும்படியாக அதில் ஈடுபட வேண்டும். நீயே உழைத்து 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 அதில் ஈடுபட்டு உன்னையே போட்டு வருத்திக் கொள்ள வேண்டும், வழி வரும்படியாக வருத்திக் கொள்ள வேண்டும் அறிவுத்துறையிலே என்று சொல்கிறார். அப்படி ஆற்றின் வருந்தா வருத்தம், அப்படி வருந்தி அந்த ஆற்றலை நீ பெறவில்லையானால் உனக்கென்று இருக்கிற நண்பர்கள் கூட்டம்
தொடர்பாக உன் மீது விருப்பம் உடைய ஒரு குழு இருக்கும் அல்லவா, அந்த குழு இவர் பெரிய புடுங்கி, பெரிய ஆற்றலுடையவர், பெரிய பேரறிஞர், அவர் இப்படி சொல்லாய்வறிஞர், முதுபெரும் சொல்ல என்று சொன்னாலும் கூட பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். பலர் நின்று இப்படி பாராட்டினாலும் கூட அந்த பாராட்டு உன்னை காக்காது. நீ ஒரு இடத்துல வந்து பஞ்சர் ஆயிடுவேன்னு சொல்றார், பொத்தல் ஆயிடுவே. பலர் நின்று போற்றினும் பொத்துப்படும். நீயாகவே போட்டு வருந்தி 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 உழைத்து அந்த ஆற்றலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு குறிப்பு செய்கிறார். இந்த 1330மே, இந்த 1330 குறள்களுமே இப்படிப்பட்ட தகமையுடையதாக இருக்கிறது. அது அந்த காலத்தில் இருக்கிற பல்வேறு வகையான அறச்செய்திகள் என்கிறது நமக்கு பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் சொன்னது. ஆனால் அதை தாண்டி அவர் தன்னை பற்றியே, தன் வரலாறு பற்றியும் சொல்கிறார். இயல்பா நம்மை போல நலமாக இல்லை, ஏராளமான நோய்களோடு அவர் வாழ்ந்திருக்கிறார். பல்வேறு வகையான இயலாமைகளோடு அவர் இருந்திருக்கிறார். நாள் கணக்கில் பட்டினி கிடந்திருக்கிறார். இதெல்லாம் அந்த குறள்களுக்குள்ளால் பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். அவருடைய உடம்பு, குடும்பம் என்று ஒரு சொல் இருக்கிறதே, நாம் எல்லாரும் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த சொல் ஒரே ஒரு திருக்குறளிலே ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுகிறது. வேறு எங்குமே குடும்பம் என்கிற சொல்லை கழக இலக்கியங்களை பார்க்க முடியாது, இல்லை, பதிவு இல்லை. அந்த குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. இந்த குடும்பம் குற்றப்பட்டு போயிருக்கிறது. எந்த குடும்பம்? ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை குடும்பம் என்கிற சொல்லால் அவர் குறிப்பிடுகிறார். அது பெரிய வியப்பு. குடும்பம்னா ஒட்டுமொத்தமான இனம், தமிழ் இனத்தை அவர் குறிக்கிறது குடும்பம். இந்த குடும்பம் குற்றப்பட்டு போயிருக்கிறது. இந்த குற்றப்பட்டு போயிருக்கிற நிலையை களைய வேண்டும் என்பதற்காக உழைக்கிறவனுடைய உணர்வு, அதை அவரையே சொல்லிக் கொள்கிறார். நான் இடும்பைக்கே கொள்களங்குள்ளோ, கொள்களம் என்ற ரெசப்டக்கள், அதை வாங்கிக் கொள்ளுகிறதுக்காக இருக்கிற பாத்திரத்துக்கு கொள்களம்னு பேர். அந்த கொள்களம் என்கிறது அவர் குறிப்பிடுவது இந்த துன்பங்களை எல்லாம், நோய்களை எல்லாம் போட்டு வைத்திருக்கிற ஏனமா, நான் இதற்காகத்தானே இயங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உடம்பு இப்படி கிடக்கிறது என்று ஒரு இடத்துல பதிவு செய்து விட்டு போகிறார். அது நுட்பமாக பார்த்தா அவரை பற்றி பல செய்திகள் அதற்குள்ளாலேயே பதிவு செய்துவிட்டு போகிறார். அது அதற்கென்று அப்படி உழைக்கின்றவனுக்கு ஒரு ஆறுதலாக இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இடங்களிலே மிக நுட்பமாக பதிவு செய்துவிட்டு போகிறார். இதில் இந்த செய்தியை நான் எடுத்துக்கொண்டது கை என்கிறது. இப்ப யாருக்கும் இன்றைக்கு 800 கோடி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் ஒரு 500-600 கோடி மக்களுக்கு வாழ்வதற்கு, அதாவது உழைப்பதற்கு விருப்பம் இல்லை. துன்பப்படாமலேயே, இப்ப எதுக்கு நான் அடிக்கடி சொல்வேன், ஆய்வில் இந்த நுனிப்புள் மேயறதுன்னு எதுக்கு சொல்லுகிறார்கள்னா, மண்ணுப்படாத தின்று விட்டு போகலாம். எனவே ஆய்வாளர்கள் எல்லாம் இப்படிதான் இருக்கிறார்கள். சிக்கல் இல்லாம ஏதாவது ஒரு முறையை ஒரு பேராசிரியர் சொன்னார், கட்டுரைன்னா என்ன தெரியுங்களான்னு என்னை கேட்டார். தெரியலையே, சொல்லுங்களேன்னு. ஒரு 10 புத்தகம் எடுக்க வேண்டியது, அதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டு, இதுல ஒரு கட்டுன்னா அது சேர்த்தோம்னா அது கட்டுரை அப்படின்னு எனக்கு விளக்கம் பண்ணார். கட்டுரை என்கிறது அது போலத்தான் ஆய்வுகள் மெலுக்காக இருக்கின்றன. ஆனால் மிக ஆழ்ந்த ஒரு பேரறிவை அதில் பதிவு செய்துவிட்டு போயிருக்கிறார். இதுல கை என்கிறது இப்பொழுது எல்லாருக்குமே குடும்ப அமைப்பிலே கூட யாராவது உழைக்காமலேயே அவனாவது தின்று கொண்டிருந்தால் அவனை பெருமையாக பார்க்கிறபடியான இழிவான ஆள்களாக நாம் இருக்கிறோம். உழைக்கிறவனை எளிதாக பார்க்கிறது, எள்ளனமாக பார்க்கிறது, ஏளனமாக பார்க்கிறது, இழிவுபடுத்தி பார்ப்பது, இழிவுபடுத்தி பேசுவது, அறிவில்லாதவன் தான் உழைத்துக் கொண்டிருப்பான் என்கிற பொது கொள்கையிலே இருக்கிறோம். இன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை ஏன் நாம் இந்த திருக்குறள் என்கிறதை கேட்க வரவில்லை என்றால், இன்றைக்கு எல்லாரும் கறி தின்னுகிற நாள். கறி தின்னுவிட்டு தொலைக்காட்சிக்கு முன்னால் அந்த வரிசை படங்களை பார்த்து கொண்டிருக்கிற நாள். தமிழ் என்கிற எந்த அக்கறையும் தமிழ் தொடர்பாக இருக்கிற பற்று கிற்று இல்லை. இல்லை என்ற ஒரு தமிழ் மாமணியை கூட இங்க காணோமே.
40 பேரும் பல நல்ல அடைகிறார்கள், தன்னுடைய அந்த சட்டையை தூக்கி கொண்டு அலைகிறார்கள். இது என்ன உங்களுக்கு ஏதாவது இன்னைக்கு அருளி என்கிற ஒருவன் பேசுகிறான், திருக்குறளில் இருக்கிற செய்திகளை பரிமாறிக்கொள்கிறான், என்ன என்று கேள்வி கேட்பதற்கு வர வேண்டாமா? என்ன நீங்கள் தமிழ் மாமணி என்று பேர் வைத்திருக்கிறது, என்ன உங்களுக்கு வகையான அரிப்பு திணவு? இது என்ன வகை? நாங்கள் அழிகிறதுக்கென்று இருக்கிற கூட்டமாகவே நாங்கள் சிலர் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இதில் எங்களுடைய நலத்துக்காக நாங்கள் எங்களுடைய மூளையை துறக்கிக் கொள்வதற்காகத்தான் இதில் ஈடுபடுகிறோம். அதில் நீங்கள் பயன்பெறலாம். உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, உங்களுக்கு அடிப்படை ஒன்றும் தெரியாது. நான் சொல்றது தமிழகம் முழுமைக்கும் பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களுக்கு அலைந்தவன் என்கிற முறையில், இப்ப பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில் போய் ஆய்வுரை நிகழ்த்தியவன் என்கிற முறையில், நூற்றுக்கணக்கான கல்லூரிகளில் போய் உரையாற்றினவன் என்கிற முறையில், ஏறத்தாழ ஒரு 600-700 உயர்நிலை பள்ளிகளிலே உரையாற்றினவன் என்கிற முறையில், ஒரு 1273 திருமணங்களை நடத்தினவன் என்கிற முறையில், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தெரியும் என்றால் கொஞ்சம் தெரியும். அந்த கொஞ்சத்தை உங்களுக்கு தெரிவிக்க நாங்கள் விரும்புகிறோம். இதுல அவருக்கு என்னங்க 7 தலைமுறை குந்திட்டு தின்னலாம், கை கால் ஆட்டாம தின்னலாம் என்கிறதுல இருக்கிற இழிவை நினைத்து பாருங்கள். உழைப்பதற்கு எவனும் விரும்பவில்லை. ஒரு பெரிய படித்த கூட்டம் என்று இருக்கிற அறிவாளி கூட்டம், பிழைக்க தெரிந்த கூட்டம், மீதி இருக்கிற பெரும்பகுதியான மக்களை, பெரும்பகுதியான கூட்டத்தை நசுக்கிக் கொண்டு மிதித்துக் கொண்டு அது மேல் நடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எவன் பொருளியல்ல வளமாக இருக்கிறானோ அவனை பணிந்து வணங்கி கொண்டு போகிற கூட்டமாக இருக்கிறது. சரி, அது கிடக்கட்டும். இதுல இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பின் கீழ், கை என்கிற தலைப்பின் கீழ், திருவள்ளுவர் அதில் என்னென்ன வகையான கோணங்களில் அவர் புகுகிறார், அவர் தெரிவிக்கிற செய்திகள் என்ன என்பதை மற்ற செய்திகளோடும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். யானாவுக்கு மேல ஒரு புள்ளி, பித்தகாந்திரபஸ் எரெக்டஸ் என்று நிமிர்ந்த குரங்கு மனிதனாக இருக்கிற பொழுது இவன் ஒரு ஒளியை போடுகிறான். அந்த போடுறது நான் தொடக்கத்தில் நான் என்ன எண்ணிக்கொண்டேன், ஒரு செயற்கை கருத்தின் வழியாகத்தான் இவை புறப்படுகின்றன என்று முடிவு பண்ணிக்கொண்டேன். இந்த ஒரு 4-5 நாள்கள் இருக்கிற இந்த ஊடாட்டத்தில் எனக்கு தெரிந்தது, அசைவு என்கிற பொருளில் அந்த என்கிற சொல் ஒரு பகுதியில் அசைகிறது. அசைவு என்கிறது. நீங்க அசை என்கிற சொல் ஐயை அசை, வளைவு, அசை. இது கிரேக்கத்தில் அவனால அந்த சொல்ல நழுக்கி செய்யோ சியோ அப்படின்றான். SEIO சியோ, அது டு மூவ்னு பொருள், நடுங்குதல்னு பொருள், குலுங்குதல்னு பொருள். அது சீஸ்மோ அடுத்தபடி சீஸ்மாலஜி என்ற நிலநடுக்க இயல். மலையாளிகள் நிலக்குழுக்கம் என்பார்கள், நாம் நிலநடுக்கன்றமே நிலக்குழுக்கம் என்பார்கள். எர்த்குவேக் என்கிறது. அந்த சியோ என்கிறதுக்கு டு மூவ், டு வேவ் என்கிற பொருளை போடுறான், அலைவாயிறது போல. இது அசை என்கிறது. இந்த என்கிறது வடிவம் என்று சொல்லுகிறது. இயங்கு என்ற டு மூவ்னு பொருள், அசைன்னு பொருள், இயங்குதல். இயங்குதினை என்று தொல்காப்பியன் ஒரு இடத்துல சொல்லுவான். இயங்குதினையும் நிலைத்தினையும், நிலைத்திணை என்ற மரம், செடி, கொடி இவையெல்லாம் நிலைத்திணைகள், நெட்டுக்கு நிற்கும், அது இங்கிருந்து வேற இடத்துக்கு போகாது. இயங்கு திணை இருக்கிறதே, அது மாந்தர்கள், இது தொடர்பாக இருக்கிற விலங்குகள், பறவைகள், கறவைகள் எல்லாம் இது இயங்கு திணைகள். அந்த இயங்குதல் என்கிறது மூவிங், அந்த பொருளே போகிறது. இயக்கு, இயக்கன் என்று ஒரு மன்னனுக்கு அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தியிருந்த ஒரு புலவன், ஒரு பூதப்பாண்டியன் என்கிற மன்னனுக்கு 5 நண்பர்கள்
அதில் ஒருவன் இயக்கன். இயக்கன் அழகான தமிழ் பெயர். புதுச்சேரியில் கூட தமிழ் இயக்கன் என்று பெயர் வைத்திருக்கிற தனி அழகு. அது இயக்கன் என்கிறது இயங்குகிறவன் என்று பொருள், இயக்குகிறவன் என்று பொருள். இந்த இயக்கன் என்கிற சொல்லுக்கு பெண்பால் இயக்கி. இப்ப மயிர் மசுர் என்கிறது போல், உயிர் உசுர் என்கிறது போல, நெயவு நெசவு என்கிறது போல இயக்கி என்கிறது தான் இசக்கின். இசக்கி ஒரு பெண் தெய்வம், இது நாட்டுப்புற தெய்வம். அது எச்சி என்கிற சொற்களில் வந்ததாக வையாபுரி போன்றிருக்கிற ஆள்கள் எல்லாம் குழப்பித்து போயிருக்கிறார்கள். சரி, இய என்கிற இந்த வடிவம் இயல், இயல் து இயற்று என்ற செய் என்று பொருள். செய் என்கிற சொல் என்று செய்யுள் வர்றது போல செய்யுள் இயற்றுதல் என்றதை நாம் கவனிக்கணும். அது உண்டாக்குதல் என்று பொருள், செயல் செய்தல் பொருள். பிறகு செய்ன்னு வந்தது. செய் என்ற டு மூவ், இயங்குன்னு பொருள். செயல் என்கிறது, செய்கை என்கிறது. தொடக்கத்தில் இந்த இந்த வினை தொடர்பாக இருக்கிற செய்திகளில் செய் என்கிறது செல் என்கிற பொருளில் கையாளப்பட்டிருக்கிறது. இயங்குபடையா ரவம் என்று வரும் தொல்காப்பியத்தில் இயங்குதல் என்பது மூவ், செல்லுதல் பொருள். சரி, இந்த எய்யினாயி செய்யினானதும் இயங்கு என்று பொருள், செயற்படு என்று பொருள். இந்த செய் அந்த சொற்களை எல்லாம் உருவாக்குறதுக்கு முந்தி இவன் பயன்படுத்தினதெல்லாம் இந்த இரண்டு கைகளாலும் குறிப்பை காட்டினது தான். இந்த செய்கை என்கிற அந்த சொல்லத்தான் சைகைன்னு நாம் கொச்சியா சொல்றோம், வேறு வகையில் சொல்றோம். அதையும் தமிழாக செப்ப தமிழாக ஏற்படலாம், ஏன்னா வேறு மொழிகளில் அது இல்லை. சைகை என்கிறது என்னன்னா செய்கையை நாம் இப்படி கையினாலே காட்டுகிற, நீங்க வா என்கிறதும் போ என்கிறதும் தொடர்பாக வராது என்கிறதும் இதெல்லாம் தனி அழகு. இந்த இந்த செய் என்கிறதுக்கான செய்தியில் தான் வினைபடு என்கிற கருத்தில் தான் செய் என்றானதும், சேரளன் என்கிறது சேரநாட்டான் என்கிற சேரளன் என்கிறது கேரளன் என்கிறது போல, செழு என்கிறது கெழு என்று ஆகிறது போல, செம்பு என்கிறது கெம்புன்னு சொல்லுகிறது போல, இந்த சகர ககர பேரில் செழு வரகு என்றிருந்தது கெழு வரகு கேழ்வரகு ஆகியிருக்கிறதே, அது சிவப்பு வரகுன்னு பெயர். அது சரி, இந்த சகரம் ககரமாகிற பொழுதுதான் செய் என்கிறத கெய்ன்னு சொன்னான். வினைபடுவதற்காக இருக்கிற உறுப்புன்னு பொருள். இதுல ஏராளமான செய்திகளுக்கு நான் உள்ள வர விரும்புகிறேன். இந்த கெய் என்றாகும், பிறகு கை என்று என்றது. செய் கெய் கை என்று வந்தது. கை என்பது செயற்படுவதற்கான உறுப்பு என்கிற பொருள். இந்த இடத்துல தான் நாங்கள் தொடங்கி இருக்கிறேன். அது 51 பொருள்கள் வந்திருக்கின்றன. திருக்குறளில் இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அதனுடைய வழிபட்ட நிலைகளில் தான் இது உருத்தேறி இருக்கிறது என்கிற பதிவை அந்த அட்டையில் தெரிவித்திருந்தேன். திராவிட மொழிகள் என்று இந்த நாடு முழுமைக்கும் இருக்கிற மொழிகள் 101 மொழிகள் இருக்கின்றன. பெரும்பாலானவை அழிந்து கொண்டே இருக்கின்றன. இதில் இந்த திராவிட பகுதிகள் என்கிற தமிழிய பகுதிகளில் மட்டும்தான் அது உயிர்ப்போடு இருக்கிறது. தமிழ் என்கிற ஒரு மொழியே ஆரியத்தோடு பிணைந்து கொண்டு, ஆரியத்தை உள்வாங்கிக் கொண்டு, ஆரியத்தை மதித்து கொண்டு பயன்படுத்த மலையாளியானான், கன்னடனானான், தெலுங்கனானான், துளு ஆனான். இது பிராகு வரைக்கும் இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு உள்ளா இருக்கிற அந்த பகுதியில் பேசப்பட்ட பிராகுவி என்கிற மொழி உட்பட எல்லாம் ஆரியத்தை உள்வாங்கிக் கொண்டு வேறு மொழிகளாக திரிந்து வேறு இனம் என்று அவனே நினைத்துக் கொண்டிருக்கிறான். இது இந்த திராவிட மொழிகள் தொடர்பாக, இந்த தமிழிய மொழிகள் தொடர்பான ஒரு தொடக்கத்தை நாம் ஏற்படுத்தியாக வேண்டும். அதில் இருக்கிற ஆரிய சொற்களை நீக்கி எறிந்து விட்டால் அது தமிழாக இருக்கிறதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். அந்த வேலைகளையும் பற்றி நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். 80 மொழிகள், வடபால் பகுதியில் இருந்த 80 மொழிகள்
அந்த 80 மொழிகளை போட்டு ஒரு கூட்டு என்கிறது என்ன தெரியுங்களா? மை அந்த 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 சாந்த அரிசியே அது மஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்கிற மையுதல் என்ற நுண்மையாதல் என்று பொருள். மைந்து என்கிற வடிவம் தான் மஞ்சுன்னு ஆனது. வலிமையை குறித்த ஒரு சொல்லின் என்று மைந்து என்கிற வடிவம், மைந்தன் என்ற வலியவன் பொருள் பிள்ளைக்கு. இந்த மைந்து என்கிறது மஞ்சு ஆனது, 5 என்கிறது 5 போல மஞ்சு விரட்டு என்று சொல்கிறானே, வலி உள்ள காளையை குறிக்கிற சிறப்பு சொல் மைந்து. அது இன்னும் மேலையாரியத்தின் வழியாக மைட்டுன்னு போகுது. மைட்டி என்ற வேலன்ட்னு பொருள், வலிவுடையன் பொருள், வேலியன்ட்னு பொருள், வேலூர்னு பொருள். சரி, இதை நான் சொல்லிக் கொண்டு வந்ததில் இந்த 80 மொழிகள், அந்த வடவால் பகுதியில் இருக்கிற மொழிகளை எல்லாம் போட்டு செய்த ஒரு மசியல். நீங்கள் துவையல் என்கிறது போல மைய அரைத்தது எதுவோ அது மசியல்னு பேர். இன்னமும் திருநெல்வேலி அங்கங்கெல்லாம் அந்த வழக்கில் இருக்குது. ஊர்ப்புறங்களில் அறியாமலேயே அது நம்முடைய மொழியை, இது கொலனியல் ப்ரிசர்வேஷன் என்று சொல்வார்கள், குடியேற்ற பாதுகாப்புன்னு ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிற மக்கள் சிலவற்றை காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி இலங்கையிலும் உண்டு. இந்த மசியல் போல, இந்த மசியல் என்கிற அந்த மசியலை என்கிறதா மசாலை சொல்லப்படுகிறது. மசாலானா போட்டு அத்தனையும் போட்டு நெய்ய பண்ணினதுன்னு பொருள். இதற்கு உசிலைன்னு ஒரு பேர் இருக்கு, உசிலைன்னு இருக்கு. இந்த அரைப்பு நாம தேய்ச்சிக்கிறோமே, பச்சையா இருக்குமே பவுடர் பொடி, இதுக்கு அரைப்பு என்கிறதுனால தான் அதுக்கு அரைப்புன்னு பேர். அதை காய வைத்து அந்த இலைகளை எல்லாம் உலர்த்தி அதற்கு பிறகு அந்த ஆலையில இட்டு அதை பொடியாக்கி அதெல்லாம் மிக மிக தூய்மையானது, மிக அருமையானது, உடலுக்கு எந்த கேடும் வராதபடியான அரிய பொருட்கள். சரி, இந்த மசியல் போல இந்த மசாலா என்கிறது இன்னொரு பகுதியை எப்படி பயன்படுத்துகிறான்? இப்ப மசாலா இலக்கியங்கள்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அரபியில மசால் என்று ஒரு சொல் உண்டு. மசால் என்றால் அங்க என்ன பொருள் என்றால், ஒரு அந்த மார்க்கம் இருக்குது, அந்த மருகு, அந்த நெறி, அது தெரிந்த ஒரு அறிஞனை பார்த்து இன்னென்ன வகையில் ஏன் இது இப்படி இருக்கிறது அப்படி இருக்கிறது கேள்வி கேட்கிறது இருக்கிறது, வினாவிடை. அந்த வினாவிடை அமைப்பில் இருக்கிறது தான் மசால்னு பேர், மசாலா இலக்கியங்கள். நான் பார்த்தேன், ஒரு 100 மசாலா, 1000 மசாலா, 5000 மசாலா, இப்படி எல்லாம் நூல்கள், 3 நூல்கள் அந்த முகமதிய மார்க்கத்துக்காக வந்திருக்கிறது. எனவே ஒரு மசாலா போல இந்த நம்ம மசியல்னு சொல்லுகிறோமே, அது 80 மொழிகளை வடநாட்டு பகுதியில் கூடி 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 கலந்து பேசி, இன்றைக்கு ஏன் இந்திக்காக இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது என்றால் அதுல 80 மொழிகள் இருக்கு. 80 மொழிகளுடைய மசியல் அது. அதை ரொம்ப நுட்பமா ஆரியம் பயன்படுத்தி கொண்டு இந்தி வந்துவிட்டால் இந்த பயல்களெல்லாம் இந்தி 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 மேலே தூக்கி விட்டால் அது தாயாக, அதுக்குரிய தந்தையாக, அதுக்குரிய தெய்வம் போல் இருக்கிற சமஸ்கிருதத்தை, இந்த நாட்டினுடைய தலைமை மொழி என்றால் இதை மறுக்கக்கூடிய முண்டம் எவனும் இல்லை இந்தியாவிலே என்கிறதுக்காகத்தான் அந்த இந்தியை கொண்டு வருவதற்கு எல்லாம் முதன்றான். எல்லா பெயர்களையும் மிக சூழ்ச்சியாக இந்த மோடி குறிப்பிட்டு சொல்லுகிற அந்த திட்டங்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் சொல்லுகிறதுக்கெல்லாம் எல்லாம் அடிப்படை காரணம் அதுதான். இந்தியில் சொல்கிறோம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்கிறான். இந்த நாட்டை, தமிழ்நாட்டை ஒழித்து விடுவது, இதுக்கு ஒரு மூடு விழா மானம் இல்லைங்க. மானம் இல்லாத ஒரு பெருங்கூட்டம் இன்றைக்கு அரசியலில் புகுந்து கொண்டு ஆடுகிறது. ஒரு முண்டத்துக்கு அறிவில்லை. அவனும் கண்ணாபின்னு பொருள் கோடிக்கணக்கில் அவனுடைய அப்பா, அவனுடைய தாத்தா, பூட்டன் பாட்டன் எல்லாம் ஊரை அடித்து தாலி அறுத்து சேர்த்து வைத்திருக்கிற பணம் இருக்கிறது, அதை வைத்துக்கொண்டு உள்ளே நுழைகிறான். அது தொடர்பாக இருக்கிறதுக்கு ஒரு பயனுக்கும் ஒரு அடிப்படையான ஒரு மானமும் இல்லை. அது தொடர்பாக கொடியை பிடிச்சிட்டு அலைகிறான், ஒவ்வொருவனும் அலைகிறான். என்ன என்றால் வருத்தமா இருக்கிறது. இதுல மிக சூழ்ச்சியாக இவ்வளவு பெரிய பேரினத்தை, கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பெருமொழிக்கு சொந்தக்காரர்களை, ஒரு பெரிய வலுவான இனத்தை, ஒரு அறிவு இனத்தை, ஒரு பண்பாட்டு இனத்தை, ஒரு நாகரிக இனத்தை அதை போட்டு நசுக்குவதற்கு என்று எல்லாருமே கூடிக்கொண்டு எல்லாருமே தீங்கு விளைத்துக் கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை எல்லாம் தமிழில் படிக்க வைக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிற ஒரு அப்பனும் காண முடியல.
நம் பிள்ளை எப்படியாவது போய் அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், வெளிநாடுகளில் தெரியணும். எல்லாமே கணிப்பொறி தொடர்பாக இருக்கிற வேலைகளில் புகுந்து கொண்டு சிக்கல் இல்லாமல் 3 லட்சம் 4 லட்சம் 6 லட்சம் சம்பாதிக்கணும். அங்கிருந்து கொண்டு பணம் அனுப்ப மாட்டான் அவன். இறப்புக்கு கூட யாராவது உறவினர்களுக்கு சொல்லி அது தொடர்பாக இருக்கிற காசை அனுப்பி முறைப்படியாக அப்பனை புதைத்து விடு அல்லது எரித்து விடு, இங்கு வேலைக்கு அது தொடர்பாக இருக்கிற விடுமுறை இல்லை என்கிற காட்சியைத்தான் எல்லா அப்பனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிக கொடுமையான நமக்கு இது என்ன என்று இப்பொழுது 40-50 ஆண்டு கால பார்வையிலே இந்த மொழி அடக்கி வைத்திருக்கிற அறிவு, இது அடக்கி வைத்திருக்கிற அருமை, அது அடக்கி வைத்திருக்கிற பெருமை, அது அடக்கி வைத்திருக்கிற மூலங்கள் மிக நுட்பம். அது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான செய்திகளாக இருக்கின்றன. வெறும் 26,700 வரிகள் இருக்கின்றன. அதில் தான் நம்முடைய முன்னோர்களுடைய முழு உழைப்பு, முழு அறிவு, முழு பண்பாடு, முழு நாகரிகம் எல்லாம் பதிந்து இருக்கின்றன. சரி, இப்போ நான் மறுபடி வருவதற்கு செய் என்கிற அந்த சொல் இந்த திராவிட மொழிகளில் சொன்னேனே. இந்த திராவிட மொழிகளில் நீங்கள் ஒரு குறிப்புக்காக நான் சொல்கிறேன். மலையாளத்தில் கையு அகராதிகள்லாம் போடும். கையு கை. கோத்திக் மொழியில் கை. தோடா மொழியில் தொதுவம் என்கிறது கொய். கன்னடத்தில் கை கெய். நாய்க்கு மொழியில் கீ. கோலாமி மொழியில் கியு. பார்சி மொழியில் கெய்ய. கடம்பா மொழியில் கீயே. கோண்டி மொழியில் கையே. கோண்டா மொழியில் கொய்யோ கையோ. மண்டான்னு ஒரு மொழி இருக்கு, அதில் கீ. இதெல்லாம் திராவிட மொழிகள். கூய் மொழியில் கையு என்கிறது. இப்போ எப்படி மயிர் மசூர் என்கிறது போல் அவன் கையு என்கிறது கஜ்ஜு என்று சொல்கிறான். போக 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 வடநாட்டு படப்பகுதியில் அப்படியெல்லாம் அந்த மாற்றங்கள் ஏற்படுகிறது. இப்போ நான் சொல்ல வருகிறது திருவள்ளுவருக்கு நான் உள்ளே வர்றேன். அவர் எல்லாவற்றையும் கவலைப்பட்டு பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்கிறதை ஒரு பதிவு செய்கிறார். அதற்காக பெரியாரை பிழையாமைன்னு ஒரு தலைப்பு போடுகிறார். கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் ஒரு குறள் எழுதுகிறார். குரு என்ற அறுத்தல்னு பொருள். குரு என்ற அறுத்தல் பொருள். நான் அந்த உதகமண்டலத்துக்கு போயிருக்கிற பொழுது ஒரு தோடா குடும்பத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள். உள்ளே போனதும் ஒரு அம்மா ஒரு அறிவல் மனையிலே காய்கறிகளை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அது தமிழ் தான். அம்மா நீங்க என்ன செய்றீங்க நான் கேட்டேன். அது என்னதுன்னு கேட்டேன். அவங்க அறிந்து கொண்டிருக்கிறது வெண்டைக்கொரை. வெண்டைக்கொரையா? வெண்டைக்கொரை அப்படின்னு. வெண்டைக்காயை அறிந்தது என்கிற பொருள்ல அவங்க அந்த குறைன்றாங்க. குரு என்றா வெட்டுன்னு பொருள். குரு என்கிற அந்த சொல் கூறு என்பது பிரித்து வைத்தது, தனிப்படுத்தி வைத்ததுன்னு பொருள். கூறு கட்டுதல் சொல். கூறுதல் என்று ஒரு சொல் இருக்குதே, அந்த சொல் கூட இதன் அடிப்படையில் அவன் அங்கிருந்து வந்தானா அந்த பையன் அந்த புளிய மரத்தங்கீழ 2 பேரும் பேசிட்டு இருந்தாலும் அந்த குட்டியோட 2 பேரும் பேசிட்டு இருக்கிற திடீர்னு அவங்க அப்பா வந்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னா, கூறாக இருக்கிற செய்திகளை சொல்லுகிற பொழுதுதான் கூறினான் என்று சொல்லணும். தமிழ்ல கூறினான் ஒன்றொன்றுக்கும் ஒரு இயம் என்கிறது இசைக்கருவி என்ற இயம்பினான் என்ற இசைக்கருவி வைத்துக் கொண்டு சொன்னான் பொருள். ஒவ்வொன்றுக்கும் 32 சொற்கள் இருக்கு. தொடர்பா இருக்கிற அசைப்பு, இறை, இயை, இறை, கூற்று, தோல், தோற்றம், சொப்பு, நுவர்ச்சி, தொடி, பயிற்சி, பணுவல், குயில், மொழி, வினா, மாற்றம், விளம்பு, வாய்மைன்னு 32 இருக்குது. அத்தனையும் விட்டுட்டு இந்த முண்டாம் வார்த்தைன்றான். அத்தனையும் ஒவ்வொன்றும் ஒரு நுட்பமாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு செய்திக்கும் அதையெல்லாம் விட்டு என்ன வார்த்தை பேசுறீங்கன்றான். இன்னும் சில முண்டங்கள் அவங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்றான். பேச்சுன்னா என்ன, வார்த்தை ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. சரி, இதுல குரு என்கிறதுல குறை என்பது வெட்டுன்னு பொருள். மயிர் குறை கருவி இன்னும் சிவக சிந்தாமணியில
1700 ஆண்டு 1600 ஆண்டுகளுக்கு முந்தி மயிர் குறை கருவின்னு மயிரை குறைக்கிற வெட்டுகிற கருவி என்று சிஸ்டர் குறிக்கப்படுகிறது. சிஸ்டர்ஸ் என்கிறத மயிர் குறை கருவி குறை. சரி, இது கிடக்கட்டும். இதில் இப்ப நாம் சொல்ல வந்தது குரு என்கிற அந்த வடிவம் கூறு. கூற்று என்றால் உயிரை கூறுபடுத்துகிற யமனுக்கு இருக்கிற பெயர். கூற்றம், கூற்றுவன் என்று யமனுக்கு இருக்கிற பெயர். யமன் பேர் வந்தது பற்றி நான் ஒரு 82 அந்த நம்ம பாலசுப்ரமணியன் அவருடைய வீட்டில் மாடியில் இன்றைக்கு 30-35 ஆண்டுகளுக்கு முந்தி யா என்கிற ஒரு செய்தி பற்றி ஒரு 2-3 மணி நேரம் பேசினேன். அது நூலாக வந்திருக்கிறது. அதில் யா என்கிறது கருப்பு என்று பொருள், யாம் என்கிறது கருப்புன்னு பொருள், யாமம் என்கிறது நள்ளிருள் நேரம்னு பொருள். அந்த யாமம் என்கிறது தான் யாம என்கிறது சாமம் என்றான், சாமத்தில் ஜாமத்தில் என்றான். இப்போ சூடு என்கிறது கூட இந்த முன்னம் ஜூடுன்னுவான். ரசம் என்கிறது பிறமொழி சொல்லை பயன்படுத்துகிற பொழுது ஏதோ பெரிய பாப்பாம் பேசுறது போல இவனா நினச்சிட்டு கொஞ்சம் ரஜம் போடுங்கன்னுவான். நம்ம பண்ணுற கூட்டுதெல்லாம் இயல்பாக இருக்கிற சொல்லை கூட சொல்லுவான். சரி, அது கிடக்கட்டும். இப்போ இது தொடர்பாக இருக்கிற அந்த யா, யாம், யாமன், யாமன், யாமன் வந்தது, யமன் என்று வந்தது. யாவ நேரத்தில் வந்து உயிரை கவ்வுகிறவன் பொருள். பெரும்பாலும் அந்த காலத்தில் செத்தது 12 மணிக்கு 11 மணிக்கு தான் டக்குன்னு எடுத்துட்டு போகும் எனக்கு எல்லாருக்கும். நீங்க பார்த்தாது இப்பொழுதெல்லாம் மாறி போயிடு, கண்டு டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் போகிறான். அந்த காலத்தில் ஒரு 90 அகவை 100 அகவை என்று போகிற பொழுது எல்லாரும் காத்து கொண்டிருப்பார்கள். பாலை ஊற்றுவார்கள், இந்த இளநீரை ஊற்றுவார்கள். அது போகாது, அது இழுத்துட்டு கொண்டு 10 நாள் 15 நாளைக்கு இருக்கும். வருகிற விருந்தினர்கள்லாம் அங்கேயே உணவெல்லாம் நடக்கும். அது ஒரு இந்த மோகன சுந்தரனும் ஒரு சிரிப்பு பேச்சாளர் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறான், என்னங்க 3 நாளாக அப்படியே இட்லி போட்டிருந்தா என்னங்க ஒரு 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 பூரி போடக்கூடாதா, வர்றவன் பேச தொடங்கினான். அது வரைக்கும் அது சாகாது, இப்போ இழுத்துக்கொண்டு கிடக்கும் அது. சரி, இந்த கூற்றுவன் என்று யமனை குறிப்பிட பொழுது சொல்லிட்டு இவர் சொல்றார், கூற்றத்தை கையால் விழித்தற்றால் அது மட்டும் போயிட்டு இருக்கிறான் யமன். இங்க வா இன்னும் கூப்பிடுறது போலத்தான் கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செய்யும். பெரியவர்கள் இருக்கிறார்களே, ஆற்றல் வாய்ந்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரியவர்கள் இருக்கிறார்களே, உண்மையான பண்பாட்டாளர்கள் இருக்கிறார்களே, அவர்களிடம் வாலாட்டாதே. அவர்களிடம் வாலாட்டுவது என்பது எது போல என்றால் போய்கொண்டிருக்கிற யமனை கையால் விழித்தது போல என்று அவர் அழகா சொல்றார். கூற்றத்தை கையால் விழித்தல் என்ற அழைத்தல்னு பொருள். நீங்க இந்த கையை பயன்படுத்தி பலரும் பல இலக்கியங்களில் செய்திருக்கிறதெல்லாம் தனி அழகு, அதெல்லாம் சொல்ல முடியாது. கொடி அசைகிறது, கொடி அசைகிறது, வாரல் வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அந்த கொடி அசைகிறது சொல்றான். வராதே, கொடுமையானவன் இங்க வந்து போரிடுவதற்கு வராதே, வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இன்னொருவன் இதே போல் இலக்கிய அமைப்பிலே வா பகையே வா என்று அசைகிறது அந்த கொடி என்று எழுதுகிறான். இதெல்லாம் தனி அழகு. சரி, கூற்றத்தை கையால் வெளித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் என்ன செயல். நீங்க எண்ணிக்கொண்டே வரலாம். நான் தொடுகிற இந்த இடங்கள் எல்லாம் நான் சொல்வது கையால் விழித்தற்றால் என்று. கை செய்கை இருக்கதே, கையால் செய்கை காட்டுதல், வா என்பது, போ என்பது, இயங்க வராது என்பது, இதெல்லாம் சொல்லுகிறதுக்கெல்லாம் கையால் காட்டிக்கொண்டிருந்த அந்த செய்தியை கையால் விழித்தல் என்கிற சொல்லால் அந்த காலத்தில் பயன்படுகிறது. சரி, இந்த கை என்கிற உறுப்பு அமிழ்தினும் அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். நீங்க என்னுடைய ஆய்வு எப்படிப்பட்டது என்றால் இது போன்றதுதான். திருவள்ளுவருக்கு குழந்தைகள் இல்லை, பாவாணர் உட்பட எல்லாம் எழுதுறாங்க. அவங்க யார், அவங்க மரபுல யார் வந்தாங்க, எப்படி போனாங்கன்னு எதுவும் நமக்கு தெரியவில்லையே தவிர குழந்தை இல்லாமல் இதை சொல்ல முடியாது. குழந்தை இல்லாமல் இந்த வரி எழுத முடியாது. அமிர்தத்தை விட மிக இனிமையாக இருக்கிறது தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். அந்த கூழை கரைச்சி கையால போட்டு பிசைஞ்சு இருக்கிறது அமிர்தத்தை விட சிறப்பானது என்று பிள்ளை பெறாத ஒருவன், மகவு பெறாத ஒருவன்
பெற்றோராய் இல்லாத ஒருவன் எழுத முடியாது. இது என்னுடைய ஆய்வினுடைய பார்வை போல. இது அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் என்று சொல்வது சிறுகை அளாது. இந்த சின்ன கையால போட்டு பிசைஞ்சு குழைப்பி வைக்கதே அது இனிமையானது என்று தன்னுடைய குழந்தையை பற்றிய பதிவு அது. குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிமையானது என்று சொல்லுகிறான் முட்டாள், யாழ் இனிமையானது என்று சொல்லுகிறான் முட்டாள். குழந்தைகளுடைய ஒளி அவன் சரியாக கேட்கவில்லை போலும் என்கிறபடி அதில் ஒரு குத்துக்கிறார். அந்த குழந்தையினுடைய ஒளியில் இருக்கிற இன்பம் இசை விட பெரிது என்று சொன்ன ஒருவர் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்க முடியுமா என்று நீங்களே எண்ணி பாருங்கள். சரி, அகாமை செல்வத்திற்கு யாதெனின் வெகாமை வேண்டும் பிறன் கைப்பொருள். ஒரு செல்வம் குறையாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அந்த செல்வம் குறையாமலே இருக்க வேண்டும் என்றால் பிறனுடைய பொருளை, கைப்பொருளை நீ விரும்பக்கூடாது என்று அந்த கை என்கிற ஒரு சொல்லை கையாளுகிறார். சரி, கொல்லான் புலாலை மறுத்தானை. புலால் என்கிறது ஊன். கொலையும் செய்யக்கூடாது ஒரு உயிர்களுக்கு. இதெல்லாம் இதனுடைய படிவெல்லாம் உற்று பார்த்துதான் திருக்குறள் வகுப்படுத்து வள்ளலார் மாறினார். ஊன் உண்ணக்கூடாது என்கிற கொள்கையையும் தொடர்பாக எல்லாரும் பசியை போக்க வேண்டும் என்கிற கொள்கையும் அவர் திருவள்ளுவர் சொன்ன செய்தியை எடுத்துக்கொண்டுதான் ராமலிங்க அடிகள் ஒரு இயக்கமாக வளர்த்தார். இன்றைக்கு 160 ஆண்டுகளுக்கு பிறகு கூட இன்னும் அந்த வற்றாத, அந்த தீ அணையாத அந்த அடுப்பு எரிந்து கொண்டு 6000 7000 8000 மக்கள் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள் 3 வேளையும். அதை எண்ணின பாருங்க. கடவுள் தொடர்பாக இருக்கிற செய்திகளிலேயே அதுதான் உருப்படியான அடிப்படை வேலை. இதையெல்லாம் திருவள்ளுவர் கொடுத்த ஈவு இந்த செய்திகள் இருக்கிறது. புலால் மறுத்தல் என்று சொல்கிறதை புலால் உண்ணாமை, கல் உண்ணாமை என்று எழுதுகிறது போல் புலால் உண்ணாமை என்று எழுத வேண்டும் அல்லவா? ஆனால் அது புலால் சுவையானது என்று திருவள்ளுவருக்கு தெரியும், மிக சுவையானது. இன்றைக்கு இப்போ அருளை என்கிற எனக்கு அது தொடர்பாக இருக்கிற புலால் உண்ணலாமா உண்ணக்கூடாது உண்ண வேண்டும். 800 கோடி மக்களில் எல்லாருமே புலால் உண்ணக்கூடாது என்று மறுத்துவிட்டால் 400 கோடி 500 கோடி பேருக்கு மேலே பட்டினி கிடக்க வேண்டி வரும் இந்த உலகத்திலே. எனவே அதற்காகவே தின்ன வேண்டும் என்று நான் சொல்வேன். அப்படியே மாட்டையும் கீட்டையும் ஆட்டையும் அடித்து ஈடு கட்டினால்தான் இந்த மக்கள் வயிறார முடியும். எனவே அவன் மாடு தின்பது, தொடர்பாக இருக்கிற ஆடு தின்பது, கோழி தின்பது இதெல்லாம் தேவை. அது உணவை சமப்படுத்துவதற்கு பயன்படக்கூடும். இவர் திருவள்ளுவர் மிக நுட்பமாக புலால் உண்ணாமை என்றாமல் அந்த அதிகாரத்துக்கு புலால் மறுத்தல் என்று சொல்கிறார். அது எங்க இருக்கிறது என்றால் அவருடைய மனம் ஊன் சுவை கொண்டார். மனம் ஊன் சுவையானது பொருள். ஊன் சுவையானது என்கிறதை அது ஒத்துக்கொண்டு ஒரு பதிவு செய்கிறார். உ என்கிறது மேல், உது என்கிறது மேல், உவன் என்கிறது மேல இருக்கிறவன். உது என்கிற அந்த வடிவம் உது, உவை, அவை, இவை, உவை மேல இருக்கிறது அப்படி சொல்லணும். அந்த உவை என்கிற அந்த சொல்தான் சுவை என்று ஆனது, மேம்பட்டதுன்னு பொருள். இன் என்கிறது மேல், அதனின் இது பெரிது என்றால் அதை விடன்னு பொருள். இன் என்கிற சொல் தான் இனி என்று இருக்கிறது ஆனது. இனி என்றால் இதற்கு மேல்னு பொருள். இவன் தெரியாமல் இரண்டையும் இனிமேல் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். இனிப்பு என்கிறது மேம்பட்டதுன்னு பொருள், அது சுவை. இந்த சுவை என்கிற சொல்லை நான் பிடித்துக் கொண்டு லத்தீன கிரேக்கங்களில் உலா வருகிற பொழுது சுயாவின்னு போட்டு குழம்புறான். ஆரிஜின் டூபியஸ், ஆரிஜின் அப்ஸ்கியூர், எங்கன்னு தெரியல. சுயாவின்னா இனிப்புன்னு பொருள்னு எழுதுறான். அது பிறகு சுயாவின்னு போய் ஸ்வீட்டுக்கு அது மூலமாக போடுறான் சுயாவின்னு. நம்ம சுவை அது அவருக்கு தெரியும், அது சுவையானது தான். ஆனால் அறிவாக நாம் மறுக்கணும், அது ஒரு உயிர் என்கிறதால் மறுக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் எழுதுகிறார். சரி, இதில் இந்த எல்லா உயிரும் தொழும், அப்படிப்பட்டவனை தொழும் என்று சொல்கிறார். சரி, கிடக்கட்டும். இந்த கை கூட்டுதல் என்று ஒரு சொல் இருக்கிறது. கையை கூட்டுறது என்பது கும்பிடுதல். இது கூற்றம் குதித்தலும் கைகூடும். ஆற்றல் தலைப்பட்டவருக்கு ஒரு குரல் சொல்கிறார். அதுக்கான நேரம் இல்லை. குதித்தல் என்பது எகிரி குதித்தல்னு பொருள்.
எகிரி குதித்து தப்பித்தலுக்கு கூற்றம் குதித்தலும் கைகூடும். அது கூற்றத்திலிருந்து கூட அந்த கூற்றுவனிடம் யமனிடமிருந்து கூட தப்பிக்கலாம் என்று ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். சரி, கிடக்கட்டும். கை இப்போ உடலின் வருகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கூட நகர்ந்து கொண்டே வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கை என்னும் முழுவதுமாகிய சினை உறுப்பு. இது முழு கைக்கும் கை ஹேண்ட் என்கிற பொருளில் கை என்கிற சொல்ல அவர் ஒரு 30-40 இடங்களில் கையாளுகிறார். சரி, இந்த கையில் இதுக்கு உள்ளால இருக்கிற பகுதிகள், இதில் இருக்கிற அழகு, நான் இப்பொழுது மருத்துவ அகராதி உருவாக்கி கொண்டிருக்கிற வேளையில் ஒவ்வொரு எலும்புக்கும் இருக்கிற பெயர்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒவ்வொன்றும் இது 3 பகுதிகளாக 3 சிற்றெலும்புகள் இந்த ஒவ்வொரு விரலிலும் இருக்கின்றன. இந்த 4 விரலில் மட்டும் 3 இருக்கிறது. இந்த விரலில் மட்டும் 2 மட்டும் இருக்கிறது. 2 எலும்புகள் மட்டும் இருக்கிறது. இது வந்து இயற்கையாகவே ஒரு பொருளை பற்றி பிடிப்பதற்கு இந்த அமைப்பு தேவைப்படுகிறது. இது உயிரியல் வளர்ச்சியில் ஏற்பட்டது. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி பெயர் வைத்திருக்கிறோம். அதுக்கான பெயர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இந்த ஆண்டு பகுதிக்கு தெனார்னு பேர். இந்த பகுதிகளுக்கு இந்த கட்டை விரலுக்கு, இந்த கட்டை விரல் என்கிறது முதல்ல குட்டை விரல் என்று இருந்தது. குட்டை விரல் என்கிறது தான் கட்டை விரல். குட்டையா இருக்கிறவன் கொஞ்சம் தடிமனா இருப்பான், எனவே அவன் கட்டையான்னு சொல்லுவாங்க. குட்டை என்கிறது சின்ன விரல் என்கிறதால. இது சுண்டு என்கிற சொல் என்ன தெரியுமா? வேக வைக்கிற ஒரு பொருளை வேக வைக்க சின்னதாக குறுகி போய் விடுகிறது அல்லவா? அப்படி அது சுண்டி போகிற அந்த செய்தி போல இந்த விரல் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதுக்கு சுண்டி விரல்னு பேர். இதுக்கு ஆள்காட்டி விரல்னு பேர். இது இப்ப இல்லை, சில லட்சம் ஆண்டுகளாக இதை காட்டி சொல்லி கொண்டிருக்கிறான் என்னென்ன எதை பயன்படுத்த வேண்டும் என்று. சரி, இந்த விரல் இந்த பகுதிக்கு பக்கத்தில் இங்கே ஒரு மேடு இருக்கிறது. இது வந்து ஒரு எமினன்ஸ் பேர், தெனார் எமினன்ஸ் பேர். அதுபோல் இந்த இடத்தில் ஒரு மேடு இருக்கிறது. இந்த 3 பகுதிகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கும் மேலே மேடு இருக்குது. இதை குவித்தால் உள்ள ஒரு கிண்ணம் போல் இருக்கிற அமைப்பு இருக்கிறது. இது வந்து உள்ள இப்படி இருக்குது, கிண்ணம் போல் இருக்குதுன்னும் பொழுது அகங்கை என்று வைக்கிறான். அகங்கை என்கிறது உள்ள இருக்கிற கை என்று இந்த பகுதிக்கு மட்டும். இதுக்கு பாம்னு பேர், ஆங்கிலத்தில் PALM, பாம்னு பேர். இது உள்ள அமைப்பு வந்து குழி கிண்ணம் போல இருக்கிறது. அதுக்கு என்ன மூலம்னு பார்த்தா பள்ளம்னு வருது உங்களுக்கு. இந்த குழியை பாம்னு சொல்றான். சரி, இந்த அமைப்புக்கு பிறகு, சரி, இந்த குழிவாக இருக்கிறதுக்கு பிறகு ஒரு மரத்து பேர் தெரியுமா நமக்கு? பாம் ட்ரீன்னு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பனை மரத்துக்கு PALM, the resemblance of the fingers and the palm என்று இது காட்டுறான். பனைமரம் ஓலை எப்படி இருக்குதோ அந்த ஓலை இருக்கிறது போல் இந்த கையை வைத்துக்கொண்டு அதை வைத்திருக்கிறார்கள் என்று கிளைன் போல் இருக்கிற ஆள்கள், அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். அது சரியானது. பாம் ட்ரீ என்று பனை என்று வந்ததுக்கு பல் என்கிறது கூர்மையான கருக்குடையது, அறுக்கக்கூடியது என்கிற பொருளில் தான் பனை என்று வந்தது. கிடக்கட்டும். இது வந்து அடுத்த பகுதியில் கை என்கிறது இந்த மணிக்கட்டு பகுதியை குறிக்கிறது. உங்களுக்கு சொன்னால் விளங்கும். கை கடிகாரம் இருக்குதே, அந்த கடிகாரத்துக்கு கை கடிகாரம்னா கையில கட்டி கொள்கிறோம், அது ஒரு இடத்துல கட்டுகிறோம். மணி அந்த இடத்துல அந்த பகுதியில் ஒரு எலும்பு இருக்கு, அது வந்து மணி. ஒரு குளோபுலர் பீடு, அது தொடர்பாக இருக்கிற உருண்டையாக இருக்கிற ஒரு மணி இருக்குது. அந்த இடம் தான் மணிக்கட்டுன்னு. இந்த மணியை கட்டுறதுனால இல்லை, மணிக்கட்டுன்னா மணி போல ஒரு எலும்பு இருக்கிறதுனால அதுக்கு மணிக்கட்டுன்னு இந்த இடத்த குறிக்கலாம். இந்த மணிக்கட்டை எங்கே இருக்கிறதுனா இப்பொழுது வழங்குகிற கை கடிகாரம் என்று சொல்லுகிறது. கை என்கிறது மணிக்கட்டை குறிக்கிறது. இது வந்து தமிழ் அகராதியை லெக்சியோகிராஃபி என்கிறதுல ஆழமாக ஒவ்வொன்றையும் ஒரு உண்மையான அந்த பதிவுகளை பண்ண வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நான் அந்த குறிப்பேடு சொல்கிறேன். சரி, இந்த கை என்கிறது உள்ளங்கையை குறிக்கிறது என்று பார்க்கிறதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல
கை நெல்லி என்கிறபடி இலக்கியங்கள் கையாளப்படுகிறது. அந்த உள்ளங்கையை குறி கை என்கிறது அந்த இடத்துல உள்ளங்கையை மட்டும் குறிக்கிறபடியாக இருக்கிறது. சரி, கை என்கிற அந்த வடிவம் விரலை குறிக்குது. அவர் கை நாட்டு பேர் வழிங்க அப்படின்னா கையால் முடிச்சு மொத்துறது இல்லை, ஒரு விரல் எடுத்து வச்சு அடுத்துருது. இந்த கை நாட்டு என்கிறது அதற்கு பிறகு அந்த கையால் இருக்கிற அந்த குறி என்னுடைய தாயார் என்ன கடைசி காலத்தில் அவர் 88 அகவை வரைக்கும் இருந்தார்கள். நான் கையில் நானும் என் மனைவி பேசிக்கொண்டே இருக்கிறோம். கையில் அந்த சொன்னக்கட்டி இருந்தது, வெள்ளை சொன்னக்கட்டி. அப்பா என் பேரு பார்வதின்றதை எப்படி எழுதுவ காட்டு அப்படின்னு 88 அகவையில் அவர்களுக்கு ஆசை வருகிறது. அவன் கையில் நான் ஒரு அந்த சொன்னக்கட்டியை கையில் கொடுத்தேன். பா இப்படி போட்டதும் அடுத்து அவங்க நூற்றுக்கணக்கான வகையில கோலம் போடுகிற அழகு அவங்களுக்கு உண்டு, அவன் திறன் உண்டு, வகை வகையா கோலம் போடுவார்கள். ஆனா எழுத்து பான்னு போட்டவுடன் டக்குன்னு இப்படி எடுத்து பா போட்டுட்டாங்க. பக்கத்துல பா என்கிறது இப்படி 2 கோடு போடணும், மேல போட்டணும், அடுத்த நொடியில போட்டுட்டாங்க. பார் நீர் போட்டதும் மறுபடியும் ஒரு கோடு போட்டு மேல புள்ளி வச்சதும் பார்னு போட்டுட்டாங்க. வா போட்ட இப்படி ஒரு சுழி, கீழே ஒரு கோடு, மேல ஒரு கோடு போட்ட உடனே ஒரு ஊற்று பார்த்து விட்டு மறுபடியும் வந்துட்டு டக்குன்னு போட்டுட்டாங்க. தீனா போட்டது குழப்பமாயிடுது அவங்களுக்கு. கொஞ்சம் உற்று பார்த்துட்டு ஒரு முட்டை, அதுக்கு மேலே ஒரு முட்டை, அதுக்கு கீழே ஒரு வால், மேலே ஒரு வால் போட்டு இதாப்பா என் பேரு, இது தெரியாம 87 வருஷமா நான் என் கையால நாட்டு வச்சிட்டு இருந்தேன். எழுத்து இதுதானா, இதுதான் பெரிய பெரிய படிப்புன்னு படிக்கிறீங்களா, பார்வதின்றது இதுதானா கேட்டாங்க என்னுடைய தாய். எதுக்கு சொல்ல வர்றேன், மிக எளிதானது அந்த செய்தி எல்லாம். எவ்வளவு பேரை ஒன்றுமே தெரியாமல் கை நாட்டு பேர் வழியாக்கி குட்டிச்சுவர் ஆக்குகிறோம். இந்த மொழியே அழித்து விட வேண்டும் என்று எல்லாரும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். வடநாட்டு பக்கத்திலே இருக்கிற பயல்கள் எல்லாம், கொடிய கொடிய அரசியல்காரர்கள் எல்லாம் தமிழனுடைய இங்க வந்த பிறகு திருக்குறள்ல கற்கா கசடரா கற்பாபே அப்படின்னு என்னென்னமோ சொல்றான். இங்க வந்து திருக்குறள் சொல்றான், நமக்கு திருப்பி சொல்லிட்டு போறோம். அதாவது எல்லாம் எவனாவது அசைவானா என்று பார்க்கிறான். தமிழ்நாட்டில் மானம் கட்டவனை விட வேற யாரும் அசைய முடியாது என்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியல. அதற்காகத்தான் காசு வைத்திருக்கிற பயிர்கள்லாம் அழைக்கிறார்கள். சரி, கிடக்கட்டும். இந்த கை என்கிறது விரல் என்கிறதையும் குறிக்கிறது, மணிக்கட்டை குறிக்கிறது. சரி, இந்த கை என்கிறது யானையினுடைய முன் பக்கத்திலே இருக்கிற கை இருக்கிறது, அதுக்கு தும்பி கைன்னு பேர். உங்களுக்கு தெரியும். கை துய் தொலை, துய்ப்பு தொலைக்குள் செலுத்துதல், துய்ப்பு அப்படி வாய்க்குள் செலுத்துவதனால்தான் இந்த துப்புன்னு பேர் இதுக்கு. உணவு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கின்னு ஒரு துப்பாக்கி குரல் இருக்கு தெரியுமா? அந்த குரல் வந்து துப்பு என்கிறது உணவு என்று பொருள். உள்ளே நுழைப்பதற்காக இருக்கிற உணவு இருக்கிறது, அது துய்ப்பு என்கிறது துப்பு நானது. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி என்று அது வருகிறது. அந்த துப்பு என்கிறது மெது என்கிறது மிருது என்று ஆகிறது போல, மெது என்கிறது மிருதுன்னு ஆகிறது போல, இந்த சொற்களை எல்லாம் படி என்கிறத பிரதியின் ஆகிறது போல, புடவி என்கிறத பிரதிவியின் ஆகிறது போல, இந்த இந்த இது இது தொடர்பாக இருக்கிற இந்த சொற்கள் எல்லாம் அந்த அந்த துப்பு என்கிறது ட்ரோஃபே, ட்ரோஃபி என்கிறது நியூட்ரிஷன் அகராதியில் போட்டிருக்கான், ஆக்ஸ்போர்ட் அகராதியில். இது துப்பு என்கிற சொல்லுடையது. இந்த துய் துயிம்பு தும்பு என்கிறது துளை என்று பொருள். துளை வழியாக உறிஞ்சுகிற பிரபோசிஸ், அந்த உறிஞ்சு குழலை வைத்து உறிஞ்சுகிறதுனால அதுக்கு தும்பின்னு பேர். அந்த குழல் உள்ளதுனால அதுக்கு தும்பிக்கைன்னு பேர். தும்பு என்கிறது துளை என்கிறது. அதுதான் டம்ளர்னு ஒரு சொல்ல நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? எல்லாம் குழம்பி குடிக்கிறது, தேநீர் குடிக்கிறது எல்லாம். அதுக்கு தும்புன்னு போட்டுட்டு தொலைன்னு போட்டிருக்கான் ஆக்ஸ்போர்ட் அகராதியா. இங்கிலீஷ் ஒன்றும் இல்லை, ஒரு முடியும் இல்லைங்க. கொஞ்சம் உள்ள நுழைஞ்சோம்னா எல்லாருக்கும் உங்களுக்கு துளக்கமாக விளங்கும். அது ஒரு எளிய மொழி. அதை வைத்து கொண்டு தான் இப்போ அவர் ஒரு இளவரசு ஒரு தடவை சொன்னார். இளவரசன் ஒரு பேராசிரியர், அவர் மிகுந்த ஆற்றலுடையவர், ஆங்கில ஆற்றலுடையவர், சிறந்த ஆராய்ச்சியாளர், உண்மையான ஆராய்ச்சியாளர். அவரிடம் வந்து ஒருவன் பேசி கொண்டிருந்திருக்கிறான். பேசி கொண்டிருக்கிற பொழுது
அந்த நைட்டில் அங்கே போனோம் இல்லைங்க, அங்கே சினிமா பார்த்தோமா, அது தொடர்பாக இருக்குது, டீ குடிச்சுமா போனோம் அப்படின்னு என்னென்னவோ பேசிட்டு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்டில் உள்ளே போனோம் இல்லையா, அப்படி இப்படின்னதும் அந்த வீட்டில் இருக்கிற கிழவி அந்த ஆள் போன பிறகு, ஏன்பா ரொம்ப படித்தவனாக இருக்கிறான் போல் இருக்கு, என்ன எவ்வளோ பேசுகிறான், என்னப்பா நீ இப்படியெல்லாம் இருக்கிற, எவ்வளோ பேசுகிறான், என்னென்ன பேசுகிறான், அது இங்கிலீஷா அப்படின்னு. ஒன்றுமில்லை, இப்படி சில முண்டங்கள் ஆங்கிலம் பேசினாலே அவன் அறிவாளி என்று கருதுகிறபடியான முண்டங்களாக நாம் இருக்கிறோம். அதில் ஒரு முடியும் இல்லை என்கிறது உள்ள போனதான் தெரியும். சரி, அது கிடக்கட்டும். இந்த தும்பிக்கையை துதிக்கையை சொல்கிறதுக்கு கைமா, இதெல்லாம் எங்கெங்கன்னு எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கேன். கைமா என்கிறது யானையை குறிக்கிற சொல். கைமான், கைபுனை வேழம், கைமலை களிர், கைமலைன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த முன்பகுதியில் இருக்கிறது அந்த தொங்கு உறுப்புக்காக. சரி, கை கயம்னு இருக்குது, கை கரின்னு இருக்கு, கை களிர்னு இருக்கு. இந்த கை இப்படி அப்படியுமா அந்த அபிநயத்துக்காக வளைக்கிறார்களே நாட்டியத்தில், அந்த கை என்கிறதே அபிநய கை, நளிநய கை என்கிறதுலே உரையாசிரியர்கள் இளங்கோவடிகள் எழுதின அந்த பகுதிகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். சரி, தூண் இருக்கும், வீட்டினுடைய தூண், அந்த தூண் மேலே இருக்கிற அந்த மரம் இருக்கிறதே அந்த கைமரம், அந்த கைமரம் என்கிறதுல இந்த இரண்டு பக்கமும் கைகள் தாங்குவது போல் இருக்கிற தாங்குறுப்பு, அந்த ப்ராப், அது இருக்கிற பகுதிகளுக்கு இந்த கையினே பேர். அதெல்லாம் ஏராளமான தொழிற்கலை சொல்ல பதிவு இருக்கிறது. சரி, கை என்கிறது இப்போ இது வந்து கை, கையை தையின்னா சட்டையினுடைய கை, இதெல்லாம் அகராதியில் குறித்தாக வேண்டும். சரி, நெடுங்கை நவியம் பாய்தலின் கை என்கிறது கைப்பிடி, கைப்பிடியாக இருக்கிறது கை என்று சொல்லுகிற வழக்கு இலக்கிய பதிவு. சரி, இந்த கை என்கிறது விசிறி காம்பு, காம்பு, கை என்கிறது அந்த கை போட்டாச்சா, கை காட்டியை சொல்லுகிற வழக்கெல்லாம் கூட அகராதி பதிவுக்கு ஏற வேண்டிய பகுதிகள். இதில் கை என்கிறது, கை என்கிற ஒரு சொல்லு கையில் இருக்கிற பொருள், பொருள் கையில் இருக்கிற பொருள், கையில் இருக்கிற பணத்துக்கு கை என்றே பேர். இது எந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், விளக்கொளியும் வேசையர் நட்பும், வேசையர் என்கிறது பொது மகளிர், பணத்துக்காக ஈடுபடுகிற பெண்கள். இது நாலடியார் நான் சொல்றது, அது திருக்குறளை அடுத்த பகுதி காலத்திலே உருவான நூல். அது விளக்கொளியும் வேசையர் நட்பும், நீங்க படிக்க மாட்டீங்க, அதுக்காக நான் சொல்றேன். இந்த விளக்கொளியும் வேசையர் நட்பும் இரண்டும் துளக்கர நாடின், துளக்கர என்ற அசைவில்லாம ஐயந்திரிவர ஆராய்ந்தால் பொருள். துளக்கர நாடின் வேறல்ல, ரெண்டும் ஒண்ணுதான். விளக்கு, இந்த வேசையர், இந்த பொது மகளிர், இரண்டும் எண்ணி பார்த்தா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு, விளக்கொளியும் நெய்யற்ற கண்ணேரும், நெய் இல்லைன்னா அது நின்று போயிடும். அதுபோல் அவர் அன்பும், அந்த பெண்களுடைய அன்பும், கையற்ற கண்ணே அரும். கைனா கைப்பொருள் உன்கிட்ட இல்லைன்னா அந்த அன்பு இல்லாது போயிடும். அன்பு வந்து கை உனக்கு இல்லை, யார் ஈடுபடுகிறானோ அவனிடம் இல்லை, அவனுடைய பணத்துக்காகத்தான் அந்த அன்பு வருகிறது என்கிறதை பதிவு செய்கிறான். சரி, இதில் குன்றேறி யானை போர் கண்டற்றால் நமக்கு வந்து பொதுமக்களுக்கு இருக்கிறது சேவல் போர், கோழி சண்டை, சேவல் சண்டை. சேவல் போர் உண்டு, அதுபோல் பல்வேறு வகையான போர்கள். தகர் போர், தகர் என்கிறது ஆடு, வரையாடு என்று சொல்லப்படுகிற நீலகிரியில் இருக்கிற தகர். அது என்ன என்றால், வரை என்கிறது அந்த மலை ஓரங்களிலேயே இருக்கிற சின்ன சின்ன பகுதிகளுக்கு தாண்டி போயிட்டே இருக்கும். அந்த இடத்தில் நாம் யாருமே போக முடியாது, இந்த ஆடு மட்டும் போகும். அதனால வருடை என்று பேர், வரையாடு என்கிறது வருடை என்கிற பெயரால் வழங்குகிறது. அதுக்கு அந்த வருடைக்கு அந்த நாமன் கிளேசர் போட்டிருக்கிறது ஜுவாலஜிக்கல் நேம், அதுக்குன்னு இருக்கிற அந்த அறிவியல் பெயர் நீலகிரி தகர் உலகத்தில் சொல்றான். நீலகிரி மலையில் இருக்கிற தகர். திருவள்ளுவர் சொல்கிறார், தகர் என்கிற சொல்லை ரொம்ப நுட்பமாக கையாளுகிறார். ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து. ஊக்கமுடையவன் இருக்கிறானே, சில சமயத்தில் சில செய்திகளில் ஒடுங்கி விடுவான், பேசாம ஆயிடுவான், அவன் ஒன்றும் எதிர்வினை காட்ட மாட்டான். திருக்குறள் எவ்வளவு அழகு என்று எண்ணி பாருங்கள்.
ஊக்கமுடையான் ஒடுக்கம் அவனுடைய ஒடுங்கி போகிற நிலை என்கிறது. ஊக்கமுடையான் ஒடுக்கம் எது போன்றது என்றால் பொறு தகர். பொறு என்றால் இப்படி மோதல், பொறுதல், இதுதான் போர். பொறு தகர், போரிடுகிற அந்த தன்மையுடைய ஆடு இருக்குதே தகர். பொறுதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து, அது தாக்குவதற்கு என்ன செய்யும் தெரியுமா? பின்னாலேயே அடி எடுத்து வைத்துக் கொண்டு போகும். ஏனென்றால் விரைவாக தாக்க வேண்டும் என்றால், மிக கடுமையாக தாக்க வேண்டும் என்றால் அது பின்னால் அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படித்தான் ஊக்கமுடையவன் ஒடுங்கி இருப்பான் சில செய்திகளிலே என்று ஒரு அழகாக சொல்கிறார். சரி, இதுல இது போல அரசர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. அது புறப்பொருள் வெண்பாமானையில ஒரு பகுதியில் அவர்களுக்கு இருக்கிற பழக்கங்கள் என்கிறதுல அவங்க யானை போற பார்ப்பாங்க. அரசர்கள் இங்க மக்கள், பொதுமக்கள் சேவல் போர் போல ஆட்டோட ஆடு மோதம் போகிற அந்த சண்டையை போல அரசர்கள் என்ன செய்வார்கள்? மலை மேல இருந்து கொண்டு கீழே யானைகள் சண்டை போடுவதை பார்க்கிற வழக்கம் உண்டு. அதை புறப்பொருள் வெண்பாவனையில் பதிவு செய்கிறார். இது திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? குன்றேறி யானை போர் கண்டற்றால், மேல உச்சத்துல போய் குன்றுக்கு மேல மலை மேல போயிட்டோம்னா அங்கிருந்து கொண்டு யானை போரை காண்பது போன்றது எது என்றால், தன் கை தொன்று உண்டாக செய்வான் வினை. கை என்கிற ஒரு சொல் கையது என்கிற வடிவம் அடைந்து கைது ஆகி கைத்து ஒரு சொல், கைப்பொருள், கைப்பொருளை குறிக்கிறதுக்கு கைத்து என்கிற ஒரு சொல்லை கையாளுறார். தன் கைத்து ஒன்று உண்டாக செய்வான் வினை. கையில காசு வச்சுட்டு அடிப்படையான பணம் வைத்துக் கொண்டுதான் ஒரு வினையை செய்ய வேண்டும். அது மலை மேல் இருந்து கொண்டு யானை போரை பார்ப்பதற்கு சமமானது என்று ஒரு இடத்துல சொல்கிறார். எனவே ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன் அதற்கான பொருளை முறைப்படியாக ஈட்டி வைத்துக்கொள் என்கிறது அந்த குரல் தருகிற உண்மை. சரி, கை நான் சொன்னது போல செய் கை கை என்று வந்ததும் இந்த கை செய் என்கிற அந்த அடிப்படையில் செயலை குறிக்கிறது அந்த கை என்கிற ஒரு சொல்லே. செய்கை செயல் என்கிறதுக்காக ஒரு 10 இடங்கள்ல 15 இடங்கள்ல கழக இலக்கியங்கள்ல பதிவு இருக்கு. அந்த காலத்தில் கை என்கிறது செயல், கை என்கிறது கைத்தொழில், தொழில். நும் மெய் வருத்தி கை செய்து உய்மினோ, திவ்ய திருவாய்மொழியில் வருகிற ஒரு இடத்துல கை செய்து என்றா தொழில் செய்து நீ தப்பித்துக்கொள் என்று ஒரு இடத்துல வருகிறது. இப்ப கையறுதல் என்பது செயல் அறிதல் என்று பொருள். கை அறிந்து போகிறது இல்லை, செயல். கை என்றாலே செயல் என்று பொருள். சரி, கை என்கிறது ஆற்றல் என்கிற பொருளில் இன்னும் மக்கள் வழக்கில் உள்ள நுழைகிறது. யாரிடம் உன் கையை காட்டுகிறாய், யார்கிட்ட உன் கையை காட்டுறேன்னு சொல்லுகிறது. அந்த கை என்கிறது உன்னுடைய கை ஆற்றல் என்று பொருள். கை என்கிறது தொழில் திறமை என்கிற பொருளை திருவள்ளுவர் கையாளுறார். அதுல பொய்படும் ஒன்றோ, பொய்படும் கவரும் கழகமும் கையும் தருக்கி, அந்த கை என்கிறது கைத்திறமை. சூதாடுகிற பொழுது உன்னிடம் இருக்கிற கை திறத்தை நீ பெற்றிருக்கிற ஆற்றலை வைத்துக்கொண்டு அதில் ஈடுபடாதே, அப்படி தருக்கிக் கொள்ளாதே. இவர் யார் இல்லாகியார், நீ இல்லாது போற ஆள்ல ஒரு ஆளா போவ என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். அதுல கை என்கிறது கைத்திறம், கையினால் செய்கிற அந்த ஆற்றல், உனக்கு இருக்கிற அந்த தொழில் திற அறிவு, அதை வைத்துக்கொண்டு அதில் ஈடுபடாதே என்று அந்த சூது அதிகாரத்தில் சொல்கிறார். கை என்கிறது செய்கிற முறைமை என்கிற பொருளை வழங்குகிறது. பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொள்ளின். அது பொய் என்கிறது. நீ புய் என்கிறது பொத்தல், புயை என்கிறது தான் புழை என்று ஆகிறது. இது கிரேக்கத்தில் ஃபோசான்னு பேர். நூற்றுக்கணக்கான அறிவியல் சொற்கள் ஃபோசான்னா ஹோல்னு பொருள். புழை என்கிறது வடி ஃபோசா. பொய் என்கிறது என்ன தெரியுமா? பொய் என்பது பொத்தல். அந்த பாவேந்தர் ஒரு இடத்துல திருமண அழைப்புதலில் தமிழிலாவிடில் அதை புய் புய் புய்ன்னு கத்துவார். பிச்சு தொலைத்து அதை தூளாக்கு என்று அதை அந்த பொய் என்கிறது தான் பொய்யின் ஐ, பெய்யின் ஐ, பீயின் ஐ, பீத்து கொண்டிருக்கிறோம் நாம்.
பொய் என்கிறது பொத்தல். நீங்கள் ஏதோ சொல்லுகிறீர்கள், ஒரு ஃபேப்ரிகேஷன், ஒரு கட்டுமானம் இருக்கிறது, ஆனா உள்ள ஹோல், உள்ள தொலை என்கிறது தான் பொய் சொல்றான் சொல்லுகிறோம். பொய், பொயில், புல்லு, புல்லாங்குழல் என்ற துளையின் பொருள், புல்ல துளையின் பொருள், புல், புழு, புழுகு, அவன் சரியான புழுகாண்டி என்கிறது கூட அந்த துளையை பார்க்கலாம். உள்ள செய்தி இருக்கிறது என்கிறதுக்கு உள், உள்மை, உண்மை என்று சொல்லுகிறது. உள்ளே செய்தி இருக்கிறது என்கிறதுக்கு உண்மை. பொய், உண்மை என்கிற சொல்லை பார்த்தாலும் தெரியும். இதுல பொய்படும் ஒன்று ஒன்றோ புனை பூணும் கையறியா பேதை வினை மேற்கொள்ளின். பேதை முட்டுக்கட்ட வினையை எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த முறையை அறிந்து கொள்ளவில்லையானால், செயல் அறிவு அவனுக்கு இல்லையானால், அதில் இருக்கிற வகைகளை தெரிந்து அதில் நாட்டமாக செய்யவில்லை என்றால், பொய்படும் ஒன்றோ, பொய் மட்டும், அதாவது புறைபடுமோ அந்த வினை, அவனும் கெடுவான், அந்த வினையும் கெடும் என்கிறதுக்காக ஒரு குறளை எழுதுகிறார். பொய்படும் ஒன்றோ புனை பூணும் கை அறியா என்ற செயல் வகை அறியாத என்று அந்த இடத்துல பொருள். சரி, இது செய்யும் முறை கையறியாமை உடைத்தே பொருள் கொடுத்து மெய்யறியாமை கொளல். இந்த தண்ணி அடிக்கிற பயல்கள், மது குடிக்கிற பயல்களுக்கு எழுதுகிற பொழுது, உன்னுடைய விளைபொருளை கொடுத்து, உன்னுடைய கையில் இருக்கிற பொருளை கொடுத்து, மெய் அறியாமை, உன்னுடைய உடம்பு எங்க கிடக்குதுன்னு தெரியாம விழுந்து கிடக்கிற முண்டமே, உன்னுடைய மெய்யறியாமை கொளல் கையறியாமை உடைத்து உனக்கு எப்படி வினை செய்வது என்கிறது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறாய் என்ற இடத்துல பதிவு செய்கிறார். சரி, இது கீழே கை என்கிறது உதவியாகிய செயல் என்கிற பொருளை கையாளப்படுகிறது. இல்லை, எவ்வளவு நீண்ட பல இலக்கக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மொழி வளர்ந்திருந்தால், ஒரே ஒரு ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்கிற கை என்கிறது என்னென்ன வகையெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது. நான் ஒரு 50 செய்திகளை தான் போட்டேன். இந்த கை என்கிறதுக்கு 50 பொருள் இருக்குன்னு, 58 59 இருக்குது. இது பெரும்பாலும் இந்த அடிப்படைகளை எல்லாம் வள்ளுவர் கையாளுகிறார். சரி, இந்த உதவியாகிய செயல் கை மாறு, கைமாறு, கைமாத்து, கைமாத்தா குடியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றான். கையை மாற்றுவது, அவர் கொடுக்கிறது. கைமாறு என்கிற சொல் எதிர் உதவி என்கிற பொருள்ல கையாளப்படுகிறது. சரி, அப்ப உதவி என்கிற பொருள் அது உள்ளால இருக்கிறது. கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டி என்ன ஆற்றும் கொள்ளோ உலகு, மேலிருந்து பொழிகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த நீரை குடிக்கிறார்கள், அருந்துகிறார்கள், உயிர் வாழ்கிறார்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு, கடமையாக செய்ய வேண்டும் என்று ஒரு இயற்கை ஒழுங்கு இருக்கிறதே, கடப்பட்டு செய்ய வேண்டும் என்று இருக்கிற ஒழுங்கு இருக்கிறதே, அது கைமாறு வேண்டாது, எதிர் உதவி எதிர்பார்க்காது. மாறி மாட்டி என்னாற்றும் கொள்ள உலகு, இந்த மாறி பெய்து கொண்டே இருக்கிறதே மழை, அதுக்கு என்ன இந்த மக்கள் புடுங்குகிறார்கள் கேட்கிறார்கள். மாறி மாட்டு என்னாற்றும் கொள்ளோ உலகு, என்ன அழகு, அது பதிவு வியப்புக்குரியது. அதாவது கை என்கிறது எதிரீட்டு செயல். எதிரீடு என்கிற ஒரு சொல்லுக்கு இந்த இடத்தில் கையாளுகிற பொழுது, அதாவது உதவாது எதிராக ஆற்றுவது, அதை கையாளுகிற திருவள்ளுவர் கையாளுகிறார். அந்த பயல் என்னோடு இருந்து, என்னோடு பேசி, என்னோடு பழகி, என்னை மயக்கி, என்னை அவனுடையவனாக ஆக்கி, அவனுடையவனாக என்னை ஆக்கிவிட்டு அந்த முண்டம் பிரிந்து போய்விட்டான் என்று ஒரு தலைவி வருந்துகிறாள், மனைவி வருந்துகிறாள். அது என்ன செய்தியில் சொல்றாருன்னா, சாயலும் நானும் அவர் கொண்டார். சாய் என்கிறது ஐ நுண்மை, ஆய் நுண்மையாக பார், ஆய் என்கிறது சாய், சாயல் என்கிறது நுண்மை, மென்மை. சாயல் பெண்டிர் என்று வரும், அதனுடைய பெண்களுக்கு இருக்கிற மென்மைக்காக அது சொல்லப்படுகிறது. சாயல் என்கிறது மென்மை மட்டுமல்ல, அழகு. சாயலும் நானும் அவர் கொண்டார், எனக்கு இருக்கிற நாணத்தையும் அவன் தூக்கி கொண்டு போய்விட்டான், எனக்கு இருக்கிற அழகையும் அவன் தூக்கி கொண்டு போய்விட்டான், நான் இப்படி கிடக்கிறேன். சாயலும் நானும் அவர் கொண்டார். கைமாறா, அதுக்கு என்ன கைமாறு செய்தான் என்றால், நோயும் பசலையும் தந்து, எனக்கு நோயை கொடுத்து, காம நோயை கொடுத்து விட்டான், எனக்கு பசலை நோயை கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு அந்த முட்டாள்
அங்கு அவன் அந்த என்னுடைய அழகையும் என்னுடைய மென்மையையும் என்னுடைய அழகையும் நாணத்தையும் அவன் தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று ஒரு பெண் வழியாக பயன்படுத்துகிறார். கைமாறு என்கிறது எதிரீடு எதிரீடு எதிரீட்டு உதவி என்கிற பொருளில் அதை கையாளுகிறார். சரி, கை என்கிறது கையை அப்படி தூவுறது இருக்குது. கை தூவுதல் என்கிறது முயற்சி செய்தல். இந்த கை தூவேன் கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன் என்னும் பெருமையின் பீடுடையதில் இந்த குடி என்னுடைய குடி தமிழ் குடி, என் இனம் தமிழினம், என் நாடு தமிழ்நாடு, என் மொழி தமிழினம் என்று இதற்குரிய வேலைகளை நான் செய்ய வேண்டும் என்று கருமம் செய்ய ஒருவன் கை தூவேன், அதிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று எவன் சொல்கிறானோ அதைவிட பெருமையும் பீடும் உடையது வேறு ஒன்று இல்லை என்று கை தூவுதல் என்கிற சொல்லால் சொல்கிறார். இப்போ கூட கை கழுவுதல் என்கிறதையே அவன் அந்த ஆள் கை கழுவிட்டாயா என்று சொல்லுகிறதெல்லாம் பெரிய நுட்பமான வடிகள், நூற்றுக்கணக்கான வடிவங்கள் இருக்கு. சரி, ஒரு கை போடு என்று கை என்கிறது 5 என்கிற பொருளில் ஊர்ப்புறங்களில் எண்ணிக்கை அளவு பயன்படுத்தப்படுகிறது. கையில் இருக்கிற அளவு, எடுத்துக்கொண்ட அளவு ஒரு கை போடு என்கிறது. அந்த கை என்பது கை கொள்ளுகிற கைப்படி அளவுக்கு கை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. கை என்கிறது அளவு என்கிறதுக்கு மேலே கை என்கிறது அந்த நீட்சி அடிப்படையில், கையினுடைய நீட்ட அடிப்படையில் நீங்க நீளமாக இருக்கிறது என்கிறது செயல் செய்கிற உறுப்பு என்று மட்டும் இல்லை. கால் என்கிற ஒரு சொல் நம்முடைய உடம்புல இருக்கிற கால் என்கிறது நீட்சி என்கிற பொருளை உடையது. வாய்க்கால், கால்வாய், கால் என்கிறது நீட்சி என்கிற பொருளில் தான் காலம் என்று ஒரு சொல் வந்து கொண்டே இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக அது போய்கொண்டே இருக்கிறதுனால காலம் என்கிறோம். இந்த உடம்பிலேயே நீண்ட உறுப்பு இருக்கிறது, அதுக்கு கால் என்று சொல்லுகிறோம். கால் என்கிறது நீண்ட அடிக்கிற காற்று இருக்கிறதே, அதுக்கு கால் என்கிறது. மென்கால் என்ற தென்றலை குறிக்கும். கால் காற்று என்று வருவதற்கு மூலமான சொல் கால் என்கிறது தான். சரி, இந்த கால் என்கிறது இயல்பா கால்வாய் வாய்க்கால் என்கிறதுல இருக்கிற அடிப்படை கான் என்று தெரியும். புதுச்சேரியில் வழக்குண்டு அது பிரெஞ்சு சொல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அந்த கான்ல தண்ணி வரல, கான் பொருள். அதனுடைய வடிவம் கான் என்கிறது வடிவம் கால் நீட்சி என்கிற பொழுதுதான் கேன் என்கிறது சேன் என்றாகி சேனல் என்று அது கால்வாயை குறிக்கிறது. சரி, இது கிடக்கட்டும். இந்த கால் இது கதிரவனுடைய ஒளி கிரணங்கள் இருக்கிறது, ஒளி கதிர், அது கை நீட்டுவது போல நீட்டி கொண்டு போகிறது. ஒளி அமைப்புக்காக கை செங்கை நீட்டி தினகரன் தோன்றலும் என்று திருவிளையாடல் புராணத்தில் வருகிறது. சரி, கை என்கிறது எத்தனை கை அங்கே வேலை செய்வது என்று ஆளை குறிக்கிறது. இந்த கை என்கிறது இந்த இடக்கை வலக்கை என்கிற முறையிலே பக்கம் என்கிற பகுதிக்கு போகிறது. பக்கம் என்கிற பொருளே கை எஃகு துறந்து எழுதரும் கைகவர் கடுந்தார்னு போகும். கை என்கிறது பகுதி என்கிற பகுதிக்கு, கை என்கிறது கட்சி என்கிற பகுதிக்கு, பார்ட்டி என்கிற பொருளுக்கு. அந்த அந்த எதிர்கையில் யார் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கட்சியை குறிக்கிறது. கை என்கிறது சிறகு, கை என்கிறது இடம், கை என்கிறது படை வகுப்பு. இதெல்லாம் சொல்கிறதுக்கான நேரம் இல்லை. சினத்தை பொருள் என்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்றுன்னு ஒரு குறளை சொல்கிறார். எதுக்குடா கோவப்படுறீங்க? எதுக்கு கோவப்படுறீங்க? கோவப்பட்டு என்ன பயன்? சினப்பட்டு என்ன பயன்? இந்த சினப்பட்டு என்கிறது சினத்தை அதை பொருள் என்று கொண்டவன் அவன் கேடு அடைவது உறுதி. நிலத்தை அறைகிறானே கையாலே, அந்த கை பிழையாதது போல தப்பிக்க முடியாதது. கைக்கு வழி அது தொடர்பாக இருக்கிற துன்பம் நேரும் அது. எனவே சினத்தை பொருளாக கொள்ளாதே. நிலத்தை அறிந்தவனுடைய கை என்ன பாடுபடுகிறதோ அதை போல் நீயும் ஆவாய் ஒரு பகுதியில் சொல்கிறார். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகூழால் தோன்றும் மடி. முயற்சியினாலே அசைவில்லாமல் இருக்கிறதுனாலே, களைப்படையாமல் இயங்குவதனாலே முயற்சி என்கிற பொருளை ஆகூழால் தோன்றும் அசையின்மை, கைப்பொருள் போகூடால் தோன்றும் மடி. இந்த சோம்பலாக இருக்கிறதன் வழியாக உன்னுடைய கைப்பொருள் போகும் என்று கைத்து என்கிற பொருளுடைய கையிலே இருக்கிற பொருள் செல்வம் என்கிறதுக்கு பயன்படுத்துகிறார். சரி, அடிக்கடி தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை, உழைப்பெடுக்கிறவன் தான் வேளாண்மை செய்ய வேண்டும், விரும்பி விருந்து தர வேண்டும்.
இல்லாதவன் வந்து அதையெல்லாம் எண்ணுவது என்பது பேடிக்கை ஓழ்வாள் போல, அந்த வாளாண்மை போல கெடும் ஒரு பதிவு செய்கிறார். அந்த கையில பிடிக்கிறது பேடிக்கைன்னா பெட்டை மாதிரி கையில பிடிக்கிற வாழ் ஒரு இடத்துல சொல்கிறார். சரி, உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவுதாம் நட்பு. நட்பு என்றால் என்ன தெரியுமா? அவனுக்கு துன்பம் வந்து விடுகிறது நண்பனுக்கு என்றிருந்தால், திடீரென்று உடம்பிலே இருக்கிற உன்னுடைய துணி, உன்னுடைய வேட்டி, உன்னுடைய சட்டை அது பிடித்து இழுக்கப்படுகிற பொழுது, இல்லாத பொழுது கை போய் எப்படி அதை போய் மறைத்துக் கொள்ளுகிறதோ உன்னுடைய உறுப்பை, உடுக்கை எழுந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவுதாம் நட்பு. நட்புன்னா அதுதானடா. நீ அது தொடர்பா உன் கை போய் அதை உன்னுடைய மானத்தை காப்பாற்றுவதற்காக கை விரைந்து போகிறதே, அதை போல நீயும் இயங்க வேண்டும் என்று அதை பயன்படுத்துகிறார் அவர் சொல்றவா. சரி, மையல் ஒருவன் கழித்தற்றால், நீ வந்துங்க அதில் இருக்கிற அழகு பைத்தியக்காரனுக்கு நாம் வந்து எதையோ சொல்லி கொண்டிருக்கிறோம். மையல் ஒரு சொல். இந்த மையல் என்கிறது பைத்தியக்காரனுக்கு இருக்கிற சிறப்பு பெயர். 2056 ஆண்டுக்கு முந்தி மையல் முதல்ல பித்து கொள்ளி என்கிறதை தான், பித்து கொண்டவன் என்கிற பொருள் தான் பித்து கொள்ளி என்கிறத இன்னும் போட்டு குழப்பி பித்துக்குழி என்றோம். குழி இல்லை, கொள்ளி. பித்து கொண்டவன் பொருள். பித்து கொள்ளி என்கிறது பித்துக்குழின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பித்து என்கிறது கால், அதனுடைய இடம் தான் கால் பிளாடர். அது அந்த 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 ஜூஸ் சுரந்ததுன்னா மனக்கோளாறுலாம் ஏற்படும் என்கிறது சித்த மருத்துவத்தினுடைய அறிவு. அந்த பித்து என்கிறது சொல் தான் பித்தம்னு பேர். சிவபெருமானியே பித்தான்னா, பித்தா பரசூடின்னா அவன் ஒரு பைத்தியக்காரன் தானே. பித்தம் என்கிறது, பித்தியம் என்கிற இந்த வடிவம் தான் பைத்தியம்னு சொல்லப்படுகிறது. இந்த பைத்தியம் பிடிச்சவனுக்கு இருக்கிற பழைய பெயர் மையல். மையல் ஒருவன் கழித்தற்றால், ஏற்கனவே அவன் பைத்திய நாய், முட்டாள், அவன் பைத்தியக்காரன், லூசு, அது தொடர்பா இருக்கிற அவன் ஒரு பித்துக்கொள்ளி, அவன் தண்ணி வேற அடிச்சிட்டானா என்னவோ. இது பல பேர் பணம் வச்சிருக்கிறவங்க அப்படிதான் ஆடிக்கிட்டு இருக்கான். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கையொன்று உடமை பெறணும். ஒண்ணுமில்லாத இந்த பைத்தியக்காரன்கிட்ட காசு போச்சுன்னா, முதல்ல ஏற்கனவே பைத்தியம், குடிச்சுட்டானா எப்படி ஆவான், அப்படி ஆவான்டான் திருவள்ளுவர். அவருடைய அழகு பார்வை. முதல்ல ஏற்கனவே பைத்தியம், அவன் மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டான்னு வச்சுக்க. மையல் ஒருவன் கழித்தற்றால், கல்லு வேற குடிச்சுட்டான்னா, பேதை தன் கையொன்று உடைமை பெறணும். கையில காசு மட்டும் வந்துருச்சுன்னா சில பேர் இப்படி ஆடுவான் ஒரு பதிவு செய்கிறார். அதாவது இளைதாக முள் மரம் கொள்க. அந்த மரம் இருக்கிறது, அதுவும் செடியும் உயிர் தான். ரொம்ப இளசா இருக்கு, சின்னதா இருக்கிற பொழுதே அதை வெட்டிவிடு. இளைதாக முள் மரம் கொள்க, கலையினர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. அது வளர்ந்து விட்டால் உன்னுடைய கையை கொன்றுவிடும். எனவே அந்த சிக்கல்களை எல்லாம் சிறிய நிலையில் இருக்கிற பொழுதே அதை தூர வெட்டி எறிந்து விடு என்று ஒரு பதிவு செய்கிறார். கை கொள்ளும் காழ்த்த இடத்து. சரி, இரவார் இறப்பார்க்கு ஒன்று ஈவர், கரவாது கை செய்து ஊன் மாலையவர். நீங்க வந்து இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கொஞ்சம் தொல்காப்பியம் போல் இருக்கிற செய்திகளிலே உள்ளே ஆழமாக இறங்க வேண்டும். இதெல்லாம் தொல்காப்பியர் அடுத்த ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் அவர். எனவே அந்த முழு தொல்காப்பியத்தினுடைய அறிவையும் திருவள்ளுவர் பெற்றிருக்கிறார். அதுல உரியல்ல மாலை இயல்பே ஒரு இடத்துல வரும். மாலை என்கிறது இயல்பானது. இயல்பானது என்கிறதை மாலையவர் என்கிறது இயல்பானவர்கள் என்று ஒரு சொல்லுக்காக பயன்படுத்துகிறார். கை செய்து என்றால் கை என்கிறது அந்த இடத்துல உழவு தொழிலை குறிக்கிற சிறப்பு சொல்லது. உழவு தொழில் செய்து ஊழ் மாலையவர், அது பிறகு அதன் வழியாக வருகிறதை உண்கிறார்களே உழவர்கள், அந்த இயல்புடையவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் இரவார். அவன் பிச்சை எடுக்க மாட்டான், அந்த உழைப்பாளி உழவன் பிச்சை எடுக்க மாட்டான். இரவார் கரவாது இறப்பார்க்கு ஒன்று ஈவன். அவனுடைய அது கை செய்தூன் மாலை என்கிறது அந்த இயல்புடைய உழவர்களை குறிக்கிற ஒரு சிறப்பு சொல். கை செய்தல் என்கிறது உழவு தொழில் செய்தல் பொருள். சரி, இது எச்சில் கையால காக்கா ஓட்ட மாட்டாங்க அந்த பையன் அப்படின்னு. எச்சில் கையால காக்கா ஓட்ட மாட்டான்.
ஏன்னா அது அது சில சோறு அது பருக்கைகள் கீழே விழுந்து விடும் அல்லவா. எனவே அவர் கையை ஆட்ட மாட்டான். இதை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார், அந்த உண்டு பூசிய கை இருக்கதே ஈரக்கை, சாப்பிட்ட கை, ஈர்கை விதிரார் விதிர்ப்பும் அதிர்ப்பும் நடுக்கம் செய்யும். தொல்காப்பியத்தில் உரியல் விதிர்த்தல் என்கிறது. கையை அப்படி மாட்ட சாப்பிட்டுட்டு பண்ண மாட்டான் பல பேர். ஏனென்றால் அதில் அந்த சோறு சிலது கீழே எறும்பு சாப்பிட்டுடுமேன்னு ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பான். ஈர்கை விதிரார் கயவர் கொடிர் உடைக்கும் கூண்கையர் அல்லாதவருக்கு. இந்த கொடிருங்கிறது இதெல்லாம் 600 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். 600 பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஏன் அது சிக்கலாக இருக்கிறது என்றால் அதனுடைய அடிப்படையை உணரவில்லை. அந்த சொல்லுக்கு இருக்கிற உள்ள அது ஆய்வினால் மட்டும்தான் அது விளங்கும். பெருஞ்சித்திரனார் அவருடைய திருக்குறள், அவர் வாழ்நாள் முழுமைக்கும் திருக்குறளை ஆய்ந்து கொண்டிருந்தவர். அவர் என்னிடம் தம்பி நான் சரியாக சொல்கிறேனா என்கிறதுக்கு நீங்கள் ஒரு தகவுரை எழுத வேண்டும், இது தகுதியானது தான் என்று நீங்கள் உலகத்துக்கு சொல்ல வேண்டும். எனவே அந்த நூலுக்கு நீங்கள் தான் உரை எழுதுகிறீர்கள், தகவுரை எழுதுகிறீர்கள், அணிந்துரை எழுதுகிறீர்கள் என்று சொன்னார். நான் பாவானிடம் கொய்யாக்கனிக்காக வாங்கினேன், பிறகு யாரையும் மதிக்கவில்லை, பல நூல்களுக்கு உங்களிடம் வாங்குகிறேன், நீங்கள் இந்த தகவுரையை திருக்குறள் மெய்ப்பொருள் உரைக்கு எழுத வேண்டும் சொன்னார். அது அவருடைய குறிப்பேட்டில் அவர் இறந்த பிறகு பார்க்கிறேன், கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் அகத்துன்னு ஒரு குறளை எழுதியிருக்கிறார். அருளியிடம் தகவுரை கேட்டதன் கரணியம் எழுதுகிறார். என்னத்துக்கு காரணம், என்ன காரணம் அவரிடம் கேட்டேன்னா, யார் கற்றறிந்தாருடைய கல்வி யாருக்கு விளங்கும் என்றால் கசடர சொல் தெரிந்தல் எவன் சொல்லை ஆய்ந்து கொண்டே இருக்கிறானோ வாழ்நாள் முழுமைக்கும் அவனுக்குத்தான் அதனுடைய திறம் தெரியும் என்று திருவள்ளுவர் சொன்னதை அவர் பின்னால் விளக்கி எழுதுவதற்காக குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் ஒரு பதிவாக, சிறு பதிவாக வந்திருக்கிறது. சரி, இதில் கொடிரு என்கிறது. ஈர்கை விதிரார் கயவர் திருட்டு பயல்கள் கொடியவர்கள் எச்சு கையால் காக்கா ஓட்டாது போல கையை மட்டும் அப்படி விதிர்க்க மாட்டான், எதுவும் வந்துடக்கூடாது, எந்த இழப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது, வேறு உயிர்கள் நலம் பெறக்கூடாது என்று ஈர கையை கூட விதிர்க்க மாட்டான் கயவர். யாருக்கு அவன் கொடுப்பான், யாருக்கு அவன் இசைவான், யாருக்கு வாரி தள்ளுவான் என்கிறதுக்கு கொடிரு உடைக்கும் கூண் கையர் அல்லாத. கூண் கையென்ற வளைச்சிட்டு குத்துறானே, அது எங்க குத்துறது என்கிறது தான் கொடிருன்னு ஒரு சொல்ல போடுறார். கொடிரு என்கிறதை பற்றி நான் உங்களுக்கு விளக்குவது அது கட்டாய தேவை உங்களுக்கு என்று நான் நினைக்கிறேன். இது அந்த பகுதிக்கு கதுவு என்கிறது இந்த உணவை பற்றுகிறதுனால கதுவு என்கிறது கதுப்புன்னு பேர். கதுவு என்கிற ஒழித்தல் கதுவியாங்கு நாம நல்லரா கதுவியாங்கு என்று வரும் குறுந்தொகையில் கதுவுதல் என்கிறது பற்றுதல்னு பொருள். கதுவுதல் என்கிறது காது காது என்று வந்தது ஒளியை பற்றுகிற உறுப்புன்னு பேர். அவ்வு பற்றுதல், அவா பற்றுதல், அவ்வு அவ்வி சவ்வி, பிறகு செவ்வினானது செவி என்றானது ஒளியை பற்றுகிறதுக்கான உறுப்பு என்கிறது தான் செவி என்கிறது. சரி, இந்த தொடர்பாக இருக்கிற இந்த கதுப்பு என்கிறது அந்த சீக் என்கிற பெயரால் ஆங்கிலத்தில் வழங்கப்படுகிறது. அதுக்கு கீழே கன்னம், கன்னம் என்கிறது இந்த பகுதியில் இருக்கிற பகுதி, இந்த காதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இது அடுத்த இடத்தில் அது நகர்கிறது. கல் என்ற தொலைன்னு பொருள், கண் என்ற தொலைன்னு பொருள், கண்ணுதல் என்ற தொலைத்தல்னு பொருள், கண்ணை வைக்கிறதுன்னா தொலைக்கிறதுன்னு பொருள். கண்ணக்கோள்னா ஒரு வீட்டை திருடுவதற்காக துரு என்கிற சொல் தான் தொலைத்தல்னு பொருள். துருடு என்கிறது தான் தொரடன் ஆகி திரடன் ஆகி திருடுனானது. கண்ணை வைக்கிறது தான் திருடுறது. இந்த கண்ணம் என்கிறது கண்ணக்கோல் என்கிறது. இந்த வகையில் துளை இருக்கிறதுனால கண்ணம்னு பேர். கணங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சு இன்னொரு இடத்துல வரும். கணங்குழை என்றால் செவியிலே மாட்டுகிற அணிகள், கணங்குழை என்கிற சொல்லால் கண்ணங்குழை. இந்த கண்ணம் என்கிற சொல் இருக்குதே பாப்பா அழகா மிகவும் கர்ண ஆயிட்டான். கர்ணகடூரம் என்ற கர்ண என்கிறது காதை குறிக்கிற சிறப்பு சொல்லுது. தொலை என்கிறது பொருள், செவி துளை என்கிற பொருள். அது கர்ண என்கிறது கர்ண பரம்பரையா செவி வழியாக செய்தின்னு பொருள். கண்ணம் என்கிறது இந்த பகுதியினுடைய காதனுடைய ஓரம் இருக்குது, இது கண்ணம். இது கவ்வுகிற இந்த பகுதி இருக்கிறது, அதுக்கு கதுப்புன்னு பெறுது. இது ஜா ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. சரி, இந்த ரெண்டு உறுப்புகளுக்கு தாண்டி
இந்த தொடர்பாக இருக்கிறதுல கண்ண கதுப்புக்கு பின்னால இந்த கீழ்ப்பகுதி இருக்கிறதே, அந்த அந்த கீழ் இருக்கிறது, இந்த மெல்லுவதற்காக இருக்கிற அந்த உறுப்பு இருக்குதே, அது கீழே எப்படி அப்படி அசையும். நீங்கள் மண்டை ஓட்டை பார்த்தா அது தெரியும். அது இயல்பாக இருக்கிற ஒரு லாக் போல, ஒரு பூட்டு போல அமைந்திருக்கும். இப்போ இதுக்கு இது இடையில ஒரு சொல்லை நீங்கள் விளங்கி கொண்ட பிறகுதான் இதை விளங்கி கொள்ள முடியும். நான் அங்கே அழைத்து கொண்டு போக விரும்புகிறேன். மை இல்லை, மல். மல் என்கிறது மல் என்கிறது வெல்லுனாகிறது போல், கட்டி என்கிறது கெட்டினாகிறது போல், பரு என்கிறது பெருனாகிறது போல், மல் என்கிறது மெல்லுனானது. மெல் நுண்மையுறுதல், மென்மையுறுதல், மெலிதல், மெலிவு, மெல்லிது, மலரினும் மெல்லிது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார். டேய், நீ ஒரு காக்கா வலிப்பு போல இருக்கிற நோய் போல ஈடுபடுகிறீர்கள் எல்லாரும். அது அப்படி இல்லை. காமம் மலரை விட மென்மையானது, மலரினும் மெல்லிது காமம். இது சிலர் அதன் செவ்வி தலைப்படுவார், மிகச்சிலர் தான் இதன் உண்மையை உணர்ந்து கொண்டு மிக நுட்பமாக தூய்த்துக் கொள்கிறார்கள் என்று எழுதுகிறார். மெல்லிது என்கிறது சொல் நீங்க பாருங்கள். மேல் இது இந்தோ யூரோப்பியன் பேஸ் என்று இந்தோ ஐரோப்பிய மொழிகளுடைய அடி என்று போட்டு உலகம் குழம்பிக் கொண்டிருக்கிறது. மெல்த் ஜெர்மானிக்கில் மில்த், கோத்திக்கில் மில்து, ஓல்டு நோர்ஸில் மில்து, ஓல்டு ஹை ஜெர்மனில் மில்லித்த, ஓல்டு சாக்சனில் மில்டு, ஓல்டு இங்கிலீஷில் மில்டு, இங்கிலீஷில் மில்டு, பிறகு மைல்டு. அவர் ரொம்ப மைல்டுங்க. ஒன்றும் இல்லை முண்டாங்களா, இது மெல்லிது என்கிற சொல்லினுடைய திரிப்பு என்கிறது. நான் எவ்வளவோ வடநாட்டு அந்த ஆக்ஸ்போர்ட் அகராதியில் ஈடுபட்டிருக்கிற பலரும் பல்கலைக்கழகத்தில் 25 ஆண்டு காலம் வந்த அந்த காலத்தில் சந்தித்ததும் இங்கே தான் என்னுடைய துறையை நோக்கித்தான் வருவான். வந்த பிறகு அவரிடம் உரையாடின பிறகு என்ன ஆனது என்றால், இப்பொழுது 10th எடிஷன் இருக்கிறது. எல்லாவற்றிலும் இது இந்த மொழி இந்த மொழி இந்த மொழி இந்த மொழி இப்படி மாறி போனது என்கிறதை திருடர்கள், ஆங்கிலேய திருடர்கள் இப்பொழுது 10வது பதிப்பை நீங்கள் பாருங்கள், அதில் வேர் சொல்லுகிற பகுதியை எடுத்து விட்டார்கள். என்னவோ வேற ஒரு குறும்பு நடக்குது, வேற ஏதோ அவனோ பெரியவன் சொல்லிக் கொள்கிறதுக்கான முயற்சியை நடத்துகிறார்கள் என்று மிக விழிப்பாக அந்த திருடர்கள் இயங்கி அதை 10வது 9வது பதிவுகளில் பார்க்கலாம். 5வது பதிப்பு, 6வது பதிப்பு, 7வது பதிப்பு, 6th எடிஷன் இதெல்லாம் வருகிற பொழுது முழுக்க விளக்கங்கள் இது கிரேக்கத்திலிருந்து லத்தீனத்துக்கு போனது, லத்தீனத்திலிருந்து ஜெர்மானிக்கு டியூட்டானிக் ஆரிஜினில் போனது, அதற்கு பிறகு கோத்திக்கல் இப்படி போனது, டேனிஷ் இப்படி போனது, வெல்ஷ் இப்படி போனது, அப்படி ஒன்றொன்றா சொல்லிக் கொண்டு வருவான். இப்பொழுது அந்த பகுதியை எடுத்து விட்டான், சொற்களுக்கு மட்டும் பொருள் போடுகிறான். ஏன் என்றால் இதற்கென்று ஒரு விழிப்பு ஏற்பட்டு விடக்கூடாது, அதை பரப்பக்கூடாது என்பதிலே, அதற்கு வழிவகுத்து கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களுடைய திருட்டுத்தனதை. இதில் மலரினும் மெல்லிது என்கிறது போய் மைல்டு என்று போய் நிற்கிறது, ஜென்டில் சாஃப்ட் என்று பொருள் போடுகிறான். சரி, மெலுக்கு மெலுக்கு நூற்றுக்கணக்கான வடிவங்களை நான் முன்னவே சொல்லியிருக்கிறேன். மெல்கிடு கவுல, மெல்கு என்கிற அந்த வடிவம், மெல்லுன்னா நுண்மையாக்கு, நுண்மையாக அறை இன்னும் போன பிறகு அது போய் சாப்பாட்டுக்கு தின்ற மெல்ல ஒவ்வொரு கடைக்காக போய் அது மீல்ஸில் போய் நிற்குது. மீல்ஸில் போய் நிற்கிறது முன்னாடியே நான் பலது சொல்லியிருக்கிறேன். சரி, இந்த மொலார் என்று ஒரு சொல், டு கிரைண்ட் பொருள், பற்களால் அறைன்னு பொருள். இந்த மெல்லு என்கிற சொல் அங்கே போய் நிற்கிறது. மெல் டு கிரைண்ட், மில் ஸ்டோன், அப்படி அரைக்கிற இடம் இருக்குது, அரைவை ஆலை, அது மில்லு. மில்ச அந்த வகையில் அரைக்கிறதுக்காக பயன்படுகிற தவசம் இருக்கிறது. தவசம் என்கிறது ஒரு தவசம் என்கிறது தானியத்துக்காக இருக்கிறது சிறப்பு சொல். அதற்குரிய விளக்கங்கள் இப்பொழுது வேண்டாம், ஏராளமான பகுதி அது. அந்த மில் அரைக்கப்படுவது என்கிற அந்த அடிப்படையில் தான் மில்லட் என்று தானியத்துக்கு சொல்றான். ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. இட்டுது என்றால் சிறியது என்று பொருள். இட்டு என்பது, இட்டு என்கிறது தான் சிட்டு என்றானது. சிட்டுக்குருவி என்றால் சிறிய குருவி என்று பொருள். அது சிறிய வகை குருவி.
இட்டிது ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலா கடை. உனக்கு வருகிற வருவாய் பெரிதாக இல்லை என்றாலும் கவலை இல்லை, நீ செலவு செய்கிறதிலே நீ மிக எச்சரிக்கையாக இருந்து பயன்படுத்து. அது இட்டிதாக இருக்கும்படியாக பார்த்துக்கொள். அது சின்னதாக வருவாய் வந்தாலும் சரி, நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்றார். அந்த இட்டி என்கிறது எட் என்கிறது. எட் என்கிறது என்கிறது தான் லெட் என்றானது. புக்லெட் என்று வர்றது, ரோஸ்லெட் என்று வருவது, ரோசெட் என்று வருவது. எட் என்கிறது அந்த சொல் இதுதான் டிமினிட்டிவ் சஃபிக்ஸ் என்று சொல்வார்கள். எட் என்கிறது சின்னது என்கிற பொருளே அது கையாளப்படுகிறது. சரி, இது கிடக்கட்டும். இந்த மில் என்கிற வடிவத்தோடு மில்லெட் என்று போட்டிருக்கான். சிறு தவசத்தை, திணை 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 வகையில் இருக்கிற அது ஏராளமான குறிப்புகளோடு நான் வந்திருக்கிறேன். இது எதுக்கு சொல்லவென்றேன், சின்னது என்கிற பொருள் தான் திணை என்கிற ஒரு சொல் கையாளப்படுகிறது. திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்றார் திருவள்ளுவர். திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார். பயன் தெரிகிறவன் இருக்கிறானே அவனுக்கு தான் தெரியும் அந்த நன்றி உணர்ச்சி என்று ஒரு பதிவு செய்கிறார். இந்த திணை என்கிறது டைனி என்று ஒரு லிட்டில் என்கிற பொருளோடு போட்டு குழம்புகிறார்கள். தெரியவில்லை அவர்களுக்கு. சரி, இது கிடக்கட்டும். இந்த திணை அந்த பாவேந்தர் பயன்படுத்துகிறார். எனையென்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையென்ற தமிழ்நாடு தனக்கும் மக்களையே இந்த உலகத்துக்கு உருவாக்கி கொடுத்த இந்த தமிழ்நாடு தனக்கும் என்னால் திணையளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள் ஆகும். திணை அளவு என்கிறது அவர் பயன்படுத்துகிறது இந்த இடத்துல பார்க்க வேண்டிய செய்தி. சரி, இந்த திணை வகையில் 2 திணை இருக்கிறது. இதை நீங்கள் தேவையில்லை என்று கருத வேண்டாம். நீங்கள் இதை தெரிந்து கொள்வது என்பது ஒரு தேவை. 2 வகை இருக்கு. அதில் கருந்திணை என்று இருக்கிறது, செந்திணை என்று இருக்கிறது. செந்திணை என்கிறது வரகு. இந்த கருந்திணை என்கிறது இரடி என்கிற பெயரால் வழங்குகிறது. ஏனல் ஏனல் யா கருமை, யான் கருமை, யானை கரிய விலங்கு, யானம் ஏனம். இப்ப யான் என்கிறதை நான் என்கிற பொருளுக்கு வளர்ந்தது. அதுக்கு முன்னால உடையேன், நின்றேன், சென்றேன் யான் என்கிறதா ஏன் ஆனது. இப்போ யானையை கூட ஏன என்கிறது திராவிட மொழிகளில் சொல்லுகிறது வழக்கம். ஏன் என்கிற வடிவத்திலிருந்து ஏனம் என்று கொடுமை மைமா என்று பேர். பன்றிக்கு, கருப்பு பன்றிக்கு பேர் ஏனம்னு பேர். அதாவது கருநிற பன்றியை ஏனம், மைநிற பன்றியை ஏனம் என்றலும் என்று தொல்காப்பியன் உரியில் சொல்வான். ஏனம் என்று சொல்வது யானம், ஏனம், ஏனம்னு. அதே போல் கருந்திணைக்கு ஏனல்னு பேர். ஏனல் காவலர், ஏனல் திணைப்புணம் என்று சொல்லப்படும். சரி, இதெல்லாம் நிறைய செய்திகள் இருக்கும். இந்த கருந்திணை, இந்த செந்திணையாக இருக்கிற வரகு, இந்த வரகு அதுக்கெல்லாம் காரணம்லாம் ஏராளமாக எழுதி வந்திருக்கிறேன், தேவையில்லை. இப்போ இதில் வரகு அரிசி, இந்த செந்திணையை தான் வரகு அரிசின்றது. வரகரிசி சோறும் வழுதுனங்காய் கூட்டும்னு ஒரு இடத்துல பார்த்து வியப்படைச்சு நான். என்னென்ன வகையா ரொம்ப வக்கனையாக நான் வாழ்த்துட்டு இருக்கிறான் என்கிறதுக்கு. வரகரிசி சோறும் வழுதுனங்காய், வழுதுனங்காய்னா கத்திரிக்காய், வழுதுனங்காய் கூட்டும் ஒரு இடத்துல வரும். சரி, இதில் இந்த வரகு எப்படி இருக்கும், ஏன் அதுக்குரிய பேர் வைத்திருக்கிறான் என்கிறத கண்டால்தான். வரு என்பது வளைவு, வருத்து என்பது வளைன்னு பொருள், வருத்தம் என்கிறது வளைவுன்னு பொருள். ஏற்படுகிற துன்பத்துக்கு இருக்கிற பெயர். வருத்த வளை வேயரசர் மாமுடியின் வேளாம் வருத்த வளையாத மூங்கில் தரித்திரமாய் வேழம்பர் கைப்புகுந்து மேதினி எல்லாம் திணைந்து தாழும் அவர் தம்மடிக்கு கீழ். கடைசியில அந்த வளையாத அந்த மூங்கில் இருக்கதே அவன் காலிங்கீழ, அந்த தொப்பக்கூத்தாடியினுடைய காலிங்கீழ கிடக்கும், தொம்பருடைய காலில் கிடக்கும், வேழம்பருடைய காலில் கிடக்கும். ஒரு நீதி வெண்பாவில் ஒரு பகுதி அது. சரி, வரு என்பது வளைவு என்பது வரகு என்கிறது. அது எப்படி இருக்கும் என்றால் கவையாக இருக்கும், அது வளைந்து இப்படி இருக்கும், கொக்கி போல இருக்கும். அதுக்கு வரகு பற்றி இருக்கிற பல்வேறு இடங்களிலும் அது சொல்லப்படுகிறது. அது எப்படி இருக்கும் என்றால் 2 குட்டி யானைகள் பொய் பொருள் கயமுனை, பொய் பொருள் சும்மா விளையாட்டுக்காக விளையாடி கொள்ளுகிறதே, அந்த யானை கன்றுகள் எப்படி விளையாடி கொண்டுமோ 2 கைகளாலும் தும்பி கைகளாலும் அதுபோல் வளைந்து கிடக்கும் என்று இந்த வரு என்கிற வளைவு கருத்திலே இந்த வரகு என்கிற சொல் உருவானது. சரி,
இதில் ஆழமான ஒரு இடத்துல பதிவு செய்கிறார். கரும்பு மருள் முதல கரும்பு போல் வளர்ந்திருக்குது, அவ்வளவு வளமா வளர்ந்திருக்கிறது. பைந்தாள் செந்தினை, அந்த வரகு பைந்தாள் செந்தினை என்கிற இந்த ஆக்சிமரெல்லாம் மிக மிக அழகு. சரி, மடப்பிடி தடக்கை யானை அன்ன, யானை ஒன்றோடு ஒன்று அப்படி கையால் கோத்து கொள்கிறது போல அந்த அமைப்பு இருக்கிறது என்று, அதனால தான் இரடி என்று அதுக்கு பேர். அந்த யானை அண்ண அந்த தோற்றம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, அது கரிக்குரட்டு இறைஞ்சிய குரடு என்கிறது கொடியிருக்காக இருக்கிற சிறப்பு சொல். கொல்லனுடைய உலைக்களத்திலே கரியை எடுக்கிறதுக்காக ஒரு டாங், ஒரு வகையான பற்று குரடு இருக்கும். அந்த குரடு இப்படி இருக்கும், அது வளைவாக இருக்கிறதுனால தான் கொடிரு என்கிறது. இங்க இருக்கிற இந்த ஜா இப்படி பிடிச்சி அமுக்கிறதுக்காக இருக்கிற அந்த அமைப்பு இருக்கிறது, அது கொடிரு. அங்க போடணும்ல அடிய கொடிரு உடைக்கும் கூண்கையர் அல்லாதவருக்கு இந்த தாடை இருக்குல்ல, அந்த கொரடு, அந்த பற்று கொரடு, அந்த பகுதியில் இடிக்கிறவனுக்கு தான் கொடுப்பான் அந்த நாய் என்று ஈயாத ஆளுக்காக அவர் தாக்குற தாக்கு மிக அழகு. சரி, அது பற்று கொரடு. அந்த பற்று கொரடு போல் வினையாகிற கொரடு போல் வினையாகிற அந்த டாம், அதற்கு கொடிருன்னு பேர். கொடிருடைக்கும் கூண்கையர் அல்லாதவருக்கு. கை என்கிறது சின்னது என்கிற பொருளுக்கு ஒரு பகுதியில் கையாளப்படும். சின்னது கயமுனி என்று வருவது சிறுமை, சின்னதுன்னு பொருள். கயந்தலை மடப்பிடி என்று வரும். இந்த கை என்கிறது கை வழி சிறு வழி என்கிற, கை வழி சிறு வழியை குறிக்கிறதுக்கு கை வழி என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. கிளை ஆறு, சின்ன ஆறு ஓடுகிறதுன்னா அதுக்கு கை என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது. கை விளக்கு என்ற கையில் வைத்திருக்கிறது மட்டுமல்ல, சிறு விளக்கை குறிக்கிற சிறுமை பொருள் வருகிறது. கை வாய்க்கால் என்கிறது சிறு கால்வாய். இது தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தில் முதல் குறளுக்கு இளம்பூரனார் பதிவு செய்கிறார். சரி, கை என்கிறது கீழ்மை, கை என்கிறது கைப்பிடி, ஏராளமான பதிவுகள் இருக்கின்றன. சரி, கை குழந்தை என்கிறது கையில் வைத்திருக்கிற குழந்தை மட்டுமல்ல, சிறு குழந்தையை குறிக்கிறதுக்கான செய். இது கைமகவு என்கிற சொல்லால் பரிபாலனர் பதிவு செய்கிறான். கைமகவோடும் காதலரோடும் என்று ஒரு கைமகவு என்ற சின்ன சின்ன குழந்தை, நடக்க முடியாத குழந்தை, நடைபயிலாத குழந்தை. அது கை என்கிறது குறுமையின், கைப்பணி என்கிறது குற்றேவல் என்கிற சொல் பொருளில் வருகிறது. சரி, கைக்குட்ட கைத்துண்டு என்கிறது சிறிய அளவினது என்கிற பொருளில் வருகிறது. கை என்கிறது ஏராளமான பகுதிகளில் ஒழுக்கம், கள ஒழுக்கம், ஒப்பனை செய்கிறது தொடர்பாக இருக்குது. அந்த அடங்குதல், என்னென்னவோ பொருள்கள், அது போகிற அழகு தனி. சரி, இந்த விரிவு கருத்தின் வழியாக கை என்கிறது பிரிவு என்கிற கருத்தில் கை கழி, கையு கழு கழல்வது என்பது நீங்குதல் என்று பொருள். இந்த கை என்கிறது கைமை என்கிறது கணவனை இழந்த நிலை இருக்கிறதே, அதுக்கு கைமைன்னு பேர். அதிலிருந்து அவர்கள் பின்னால அவர்களை போட்டு பெண்களை நாம் பண்ணுகிற அமர்க்களம் இருக்குதே, அடிப்படையான ஆண்கள் அறிவில்லாமல் நடந்து கொள்ளுகிற நடைமுறை, எல்லா வகை சிக்கல்களுக்கும் அவர்களை நேர்மையாக சமன்மையாக நடத்தாததுனால தான் எல்லா சிக்கலுக்கும். எந்த பொள்ளாச்சி வழக்கு இள்ளாட்சி வழக்குன்னா ஒரு பெண் தான் இன்னொரு ஆணை பார்த்து பேசுவதற்குரிய நிலை என்கிறதையே தடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் இயல்பாக இருக்கிற ஒரு பெண்ணை உரிமையை கொடுக்காமலே பிடித்து அடக்கி ஒரு பொம்மை போல, இன்றைக்கு இந்து தமிழ் செயலும் அது வந்திருக்கிறது, ஒரு பொம்மை போல ஒன்றும் தெரியாத ஆளாக ஒடுக்கி வைப்பது என்கிறதுல மிக கவனமாக நாம் இருக்கிறோம். சரி, இது கிடக்கட்டும். இந்த கை என்கிறது கைமை என்கிறது கணவனை இழந்த நிலை. கைம்பெண் என்கிறது கைமணவாட்டி என்கிற சொல் தான் கம்மநாட்டின்னு வழங்குது. கம்மநாட்டி கை. இலங்கையில் அந்த வவுனியா காட்டில் ஒரு முறை இருக்கிற பொழுது, நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன். அம்மா என்ன செய்கிறார்கள், அம்மா இப்பொழுது இல்லை சொன்னான். அவன் எங்கன்னு, அவங்க காலமாகிவிட்டார்கள். நீங்கள், அவனும் ஒரு இளைஞர் தான், அவர்கள் காலமாகிவிட்டார்கள், இந்த போரில் காலமாகிவிட்டார்கள். சரி, இப்பொழுது நான் கைமணாளன்
சொன்னான். எனக்கு வியப்பா போனது. கை மணவாளன், நான் ஒரு பகுதியை இழந்த, என் மனைவி இழந்த நான் கை மணவாளன். அப்பதான் எனக்கு கை மணவாட்டின்றதுதான் கம்யூனிட்டினானது எனக்கு விளங்கினது. கம்யூனிட்டி என்கிற சொல் கை மணவாட்டி என்கிறதனுடைய திரிவு. சரி, அது கிடக்கட்டும். இந்த கைமை என்கிறது சொல் நீங்குதல் என்கிற பொருள், நீக்கம் என்கிற பொருள் வருகிறது. சரி, அது கிடக்கும். அதில் தான் கை கழி, அதை கூட்டல், கழித்தல் என்றால் நீக்குதல்னு பொருள். சரி, இது கிடக்கட்டும். இதுல இந்த இந்த தொல்காப்பியனுக்கு நான் சொல்றது என்னன்னா, இப்போ திருமுருகன்லாம் பார்த்தா கடித்து விடுவார்கள் என்னை. அவர் இயல்பாகவே பழைய நிலைகளில் இதுதான் இதுதான் என்று போட்டிருக்கிறது, வேற ஒன்றும் சொல்லக்கூடாது, சாமி ஏற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் பாப்பா நமக்கு சொன்னது போலவே இருக்கிற கட்டளைகள், சிந்திக்கவே வர்றதில்லை. அது ஒரு பெரியாருடைய முறைக்கு அது வர்றதில்லை. இயல்பா அகம் கை, அகங்கை என்கிறது அங்கைன்னு வருது. அகம் என்கிற கை என்கிற சொல் உள் என்கிற பொருள் அகங்கைன்னு வருது. இது அங்கைன்னு ஆன பிறகு அது என்ன விளங்கலடா அப்படின்னு என்ன செய்யறான் நம்ம நாட்டுக்காரன், உள்ளங்கை உள் வைக்கணும், உள்ளங்கை தான் விளங்கும். அங்கை என்கிறது அகங்கை என்கிறதுடைய சேர்க்கை தான். இதற்கென்று 2700 ஆண்டுக்கு முந்தி சூத்திரம் எழுதுகிறான் தொல்காப்பியன். அகமென் கிளவிக்கு, நன்றாக நீ கவனிக்க வேண்டும், எல்லாம் ஏதோ பெருசுன்னு நாம் நினைக்க வேண்டாம், எதையும் எண்ணி பார்த்து தான் முடிவு வெட்டணும். அகமென் கிளவிக்கு கை முன் வரினே. கை அகம் என்கிற சொல்லுக்கு முன்னால வந்தான்னா பக்கத்துல அகங்கை. அகங்கை முதநிலை ஒழிய, முதநிலை ஒழியன்னா ஆனா தவிர கம்முன்னு ஒரு சொல் இருக்குல்ல அகம், அந்த கம் ஒழிஞ்சிடும் அப்படின்றான். இது இலக்கணமாயின்று பாருங்கள். கம் ஒழிய முன்னவை கெடுதலும் வரைநிலையின்றே ஆசிரியர்க்க மெல்லெழுத்து மிகுதல் ஆவையினான, அது இங்கன்னு மாறிடும் அப்படின்னு ஒரு மந்திரத்தில் மாங்காய் முளைக்கிறது போல ஒரு சூத்திரம் எழுதுறான். அகங்கை அங்கைன்னு சேர்ந்து வருகிற பொழுது தொகுப்பு என்ற தோப்புன்னு ஆகும். தொகுப்பு என்று பகல், பகு என்ற பிரிவு, பகல் என்கிறது பால் என்றாகும். ஆண் பால் பெண் பால்னா ஆண் பிரிவு பெண் பால். இந்த தொகுப்பு என்கிறது தோப்புன்னு ஆகிறது போல இந்த நிலையில இந்த அகங்கை என்கிறது அங்கைன்னு மாறினது என்கிறது அதோட விடாம அகம் என்கிறதுல கம் போயிடும், கம் ஒழிஞ்சிடும், ஆனா நிற்கும், அதுக்கு பக்கத்துல இங்கு மேலே ஏறிக்கும் என்று மந்திரத்தில் வாங்க முடியும். நூற்றுக்கணக்கான வடிவங்கள்ல இப்படி அந்த தொல்காப்பியத்தில் கோளாறுகள் இருக்கின்றன. சரி, இப்ப நான் சொல்றது இந்த கை, கை கிரேக்கத்துல கெய், KHEI, கெய், ஹேண்ட். கெய் என்கிற சொல் கையை குறிக்கிற சொல். அடுத்த படிவம் கயிறு ஆனது, கயிறு ஆனது. பாப்பா அங்கிருந்து கிரேக்க பகுதியிலிருந்து தான் வந்தான் என்கிறதுனால இங்க வரும்பொழுது கரை சொன்னான். கரை என்று சொன்னா கை என்கிற பொருளுக்கு அந்த சொல்லை கிரேக்கத்தில் வழங்கின அந்த வழக்கைத்தான் கரம் என்று சொன்னான். இப்ப பல அகராதிகளில் பார்க்கிறேன் கை என்கிறது கரம் என்கிறது ஒரு பொருள் என்று போட்டிருக்கிறான். சரி, இது கிடக்கட்டும். கை எர்கோ ஒர்க், கை எர்கோ, கைரெர்கோ, செய்யறர்கோ, செரர்கோ. பிரெஞ்சில் வருகிற பொழுது ஷெரர்கோ, செர்குரியோ, சர்ஜரியோ, சர்ஜரி போட்டு சர்ஜரின்னு ஆங்கிலத்துக்கு நிற்குது. ஹேண்டி ஒர்க்னு பொருள், கையால் செய்யப்படுகிற மருத்துவ பணி என்று பொருள். அறுவைக்குரிய சர்ஜரி என்கிறதுக்கு கை எர்கோ, கெய்ரர்கோ, செய்யறர்கோ, செரர்கோ, சர்கியோ, சர்கரியோ. எரி என்கிறது ஒரு சஃபிக்ஸ் ஆங்கிலத்தில், எரி, ERY, எரின். அந்த செர்கியோன்னு வந்த இடத்துல எரிய சொருவி சர்ஜரின்னு சொல்றான். அவன் எர்கோ என்கிறது சர்ஜியோ, சர்ஜன் சொல்றான். கை, கை பணி, கை வேலை, ஹேண்டி ஒர்க் என்கிறது கீழே எல்லா அகராதிலையும் போட்டிருக்கிறான். எதுக்கு சொல்ல வருகிறேன், அதுக்குள்ளாத கை மறைந்திருக்கிற அந்த அழகை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இது சில சொற்களை சொன்னால் புரியும். கை என்கிறது கயிறானதும், சிரோலஜி, த லாங்குவேஜ் ஆஃப் தி ஜெஸ்டர், அது சைகை மொழி. சிரோலஜி, சிரோனோமர், அந்த உடல் மொழியா, உடலால் பேசுகிறானே, அந்த மொழியை உருவாக்குகிறானே, ஒரு கருத்தை வெளிப்படுத்துகிறானே, அவனுக்கு அந்த கை என்கிற அடிப்படையில் சிரோனோமர். சிரோகிரே,
அக்ரா, அக்ரா என்று சொன்னால் வழின்னு பொருள், கை மூட்டு வழி. சிரோகிராஃபி கையெழுத்தினுடைய ஆவணத்தை சிரோகிராஃபி. இந்த சிரோ என்கிறது கைரோ என்கிறது சைரோ ஆகிறது. சிரோகிராஃபி, சிரோமேனியா, ஒரு மார்பிட் இம்பல்ஸ் டு மாஸ்டர்பேட். சரி, இதில் இந்த கை இருக்குது, இந்த கணுக்கை, இந்த கணுவாக இருக்கிறது, அதில் கட்டுறதுனால தான் அதுக்கு மணிக்கட்டைத்தான் அந்த ரிஸ்ட் வாஷ் என்கிற சொல்ல அது குறிப்பிடுறோம். சரி, உள்ளங்கையை ஒவ்வொரு சரி அதெல்லாம் தேவையில்லை, ஏறமாக இருக்கும். இப்போ கை என்கிறதையே கெய்னான பிறகு இந்த கை என்கிறது என்ன வகையில் ஒரு மொழியில் அது போகிற இடம் என்பது செயல் என்கிற பொருளில், செயல் கை என்கிற பொருளில், கை என்கிறது செயல் என்கிற பொருளை போடுகிற பொழுது இப்போ செய்கை, பார்க்கை, நிமிர்கை, எழுதுகை என்று அந்த கை இருக்கிறதே அது செயல் என்கிற பொருளுக்கு இலக்கண அமைப்புக்குள்ளாலே போகிற அந்த அழகையெல்லாம் நாம் பார்க்கிறோம். சரி, 2000 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த மண்ணிலும் அறுவை நடந்தது. அறுவை என்கிறது சர்ஜரி நடந்தது. அது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பதிவுகளில் பார்க்கும்போது எப்படி வியப்படிக்கிறது. மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி, ஆழமாக நீ கவனிக்க வேண்டும். மீனை தெரிவதற்காக, மீன் எங்கு இருக்கிறது என்று பார்ப்பதற்காக பனிக்கயம் மூழ்கி குளிரான அந்த குளத்திலே திடுமென நுழைந்து, மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரல் பெயர்ந்த நெடுவெள் ஊசை. இங்கே நீங்கள் ஆழமாக பார்க்க வேண்டியது, ஈர் என்கிறது பற்றுதல், ஈரல் என்கிறது ஈருள் என்றிருந்தது. வகிர்படு ஈருள், இந்த லங்ஸ் என்கிறத நுரையீரலை குறிக்கிறதுக்கு ஈருள்னா மூச்சு காற்றை உள்ளே இழுக்கிறதுனால ஈரல்னு பேர். இந்த ஸ்பிளீன் என்கிறது மண்ணீரல், லிவர் என்கிறது கல்லீரல். இந்த ஈரல் என்கிறது ஈர்த்தல் என்கிற பொருளை, மூச்சு காற்றை இழுப்பது என்கிற பொருளை ஈருள் என்கிறது ஈரல் என்று வந்தது. சரி, இந்த ஈரல் என்கிற அந்த வடிவத்தில் நின்றுதான் இந்த மீனை பிடிப்பது பற்றுவது என்கிற பொருள் ஈரல், சீரல், சிரல் பெயர்ந்த அந்த பனிக்கயத்திலே மூழ்கி அந்த மீன் கொத்தி இருக்கிறதே, மீன் கொத்தினா கூட யாருக்கும் விளங்காது. கிங்ஃபிஷர்னா எல்லா முண்டங்களுக்கும் புரியும். கிங்ஃபிஷர் அதுக்கு பேர் வைத்திருக்கிற, அழகு வைத்திருக்கான் பாரு. இது ஈரல் சிரல் ஆனது மீன் குத்தி என்று சொல்ல வேண்டும். மீன் கொத்தின்னு கூட சொல்லக்கூடாது, மீன் குத்தின்னு சொல்லணும். அது போய் எடுக்கிற அழகு எப்படி எடுக்கும் என்றெல்லாம் நான் பின்னால் வருகிறேன். இதை அந்த மீன் கொத்தி அது தொடர்பாக இருக்கிறத உள்ளே துளைத்து அந்த கயத்திலே மூழ்கி வெளியே வருவது போலவே இந்த நெடுவெள் ஊசி, நெடிய, அதுக்கு நெட்டைனே பேர். அந்த சித்த மருத்துவ அமைப்பில் அந்த ஊஎஸ்ஆ அதை எடுத்து எழுதினார். அந்த 1810 இந்த நெடுவெள் ஊசி என்பது ஒரு ஸ்டெரிலைஸ்டு லாங் நீட், அதாவது ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட நிலையில் மருத்துவ அமைப்புப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த ஸ்டெரிலைஸ் என்கிறத நெடிய வெள் ஊசி. அதை பயன்படுத்துகிற பொழுது அந்த அறுவைக்கு நீட்டு ஊசி. ஏன்னா அங்கே வெட்டப்பட்டதெல்லாம் பெரிய பெரிய கருவிகளால் உடலில் வெட்டப்பட்டிருக்கிறது. அதை இந்த சிரல் மீன் கொத்தி எப்படி போய் குத்தி உள்ளே போய் மீனை எடுத்துக்கொண்டு போகிறதோ அதை போலவே அந்த புண்ணில் உள்ள நுழைந்து அந்த ஊசி வெளியே வருகிறது என்று சொல்கிறான். மீன் தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரல் பெயர்ந்த நெடுவல் ஊசி நெடுவசி பறந்த வடிவாள் மார்பின் அம்பு சேர் உடம்பினர். அந்த அம்பால வெட்டி 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 தொலைக்கப்பட்டு அங்கே அறுவை நடந்த அந்த காட்சியை காட்டுகிறான். இப்போ நான் சொல்ல வந்தது, அது சிரலுக்கு ஒரு தன்மை உண்டு. பற்றுகிறதுக்கு முன்னால் அது என்ன செய்யும்? மீன் கொத்திக்கு நாம் எல்லாம் இயற்கையை பார்க்கிறது, ஒழுங்காக பார்க்கிற தன்மை நமக்கு இல்லை. அது மேலே மீன் தேர் கொட்பு என்பது சுற்றுறதுன்னு பொருள். அந்த குளத்தை சுற்றி சுற்றி வரும். கொட்க கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். அந்த நிலை அழையும்படியாக அந்த முடிவு வருகிற வரை நீ இதை பற்றி இப்படிலாம் பீத்தி கொண்டு இப்படி செய்ய போகிறேன், பிடுங்க போகிறேன் என்று சொல்லாதே. வினை முடிகிற வரை பேசாமல் இரு. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை,
இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும். இடையிலேயே இப்படி நான் பிடுங்குகிறேன் போனேன்னு சொன்னா அந்த வினை முடியாது போகுமடா, ஒழுங்காக அது இயல்பா நீ மாட்டு செய்து கொண்டு யாரிடமும் சொல்லாதேன்னு சொல்கிறார். கொட்க என்ற வளையன் பொருள். கொட்கு என்பது வளைந்து கொழுத்துள்ளதாகிய பறவைக்கு கொட்கு என்கிறது தான் கொக்குன்னு ஆனது. கொட்டு என்பது வளைவுன்னு பொருள். கொடு வளைவுன்னு பொருள். கொடுக்கு வளைவுன்னு பொருள். கொடு என்றாலே இப்படி வளைன்னு பொருள். சரி, இது தொடர்பாக இருக்கிற இந்த மீன் தேர் கொட்பின் மீனை ஆய்ந்து ஆய்ந்து எங்கு இருக்கிறது என்று பார்க்கும், சுற்றி வரும், பனிக்கயத்தில் திடுமென மூழ்கும் அந்த காட்சியை நீங்கள் துறவிகளாக இருக்கிறவர்கள் இப்பொழுதெல்லாம் எல்லா நாய்களும் இந்த துறவேடம் நித்தியானந்த நாய் பயிர்கள் எல்லாம் என்னென்னமோ பண்ணி கொண்டு தொழுக்கிறார்கள். எல்லா நாய்களும் அந்த ஆண்டு வாயை திறந்து பார்த்து அது ஏதோ ஒரு பெரிய ஆற்றலுடையவன் போல நினைக்கிறார்கள். இந்த சிவபிரகாச சுவாமிகள் என்று வேலூருக்கு பக்கத்தில் இருந்த ஆள், அவர் துறவு மேற்கொண்டவர், திருமணம் பண்ணி கொள்ளவில்லை. மிகுந்த ஆற்றலுக்காக நான் அதை சொல்கிறேன். தொடர்பாக இந்த சிந்து பாட்டு எழுதுறதுல மிகப்பெரிய ஆள் அண்ணாமலை ரெட்டியார், காவடி சிந்து என்று எல்லாரும் அந்த இலக்கிய உலகத்திலே பெரிதாக பேசுவார்கள். அவன் 300 பவுனை கொண்டு போய் அந்த காலுங்கடியை வைத்தான். யார்? சிவபிரகாசன். எட்ரா அந்த காசு வேணாம், எடு, என்ன ஒருவன் இழிவா பேசிவிட்டான் திருச்செந்தூரிலே, அவனை போய் பார்த்து அவனை அழைத்து கொண்டு வா என்று அனுப்பினதாக அவருடைய முன் வரலாற்றில் இருக்கிறது. சிவபிரகாஷ் சுவாமிகளுடைய அடிகளுடைய அந்த அது தொடர்பாக இருக்கிற முன்னுரையிலே வரலாற்று குறிப்பில் எடுக்கிறது. அந்த சிவபிரகாஷ் சுவாமிகள் அந்த அடிகள் பிரபுலிங்க லீலை என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதில் ஒருத்தன் மத்தளம் அடிக்கிறான். அது எதுக்கு நான் சொல்ல வர்றேன், அல்லமதேவன் மத்தளம் அடிக்கிறான். மத்தளம் என்கிறதுக்கு முன்னால் மொத்துதல்னு பேர். மொத்து என்ற அவன் 2 மொத்து மொத்தினா தான் அந்த பயல் அடங்குவான்னு சொல்கிறோமே. மொத்துதல் என்கிறது தாக்குதல்னு பொருள். அதுபோல் தப்புதல் என்கிறது தப்பினால் நம்ம எது தப்பாதோ என்று தனிப்பாடல் வரும். தப்புதல் என்பது அடிக்கிறது. அதனால தான் பறைக்கு தப்பு என்றும் ஒரு பெயர் உண்டு. மொத்தளம் என்கிறது தான் மத்தளம்னு ஆனது. மத்தளம். அதுல மொத்தங்கு என்கிறதா மத்தங்குன்னு ஆகி மதங்கன்னு ஆச்சு. பாப்பான் அழகாக அதுக்குள்ளாக ரூ போட்டு மிருதங்கன்னு ஆக்கிட்டான். மதங்கம் என்கிறது மத்தளம் என்று இருக்கிறது. இந்த மத்தளம் அவன் இயக்குகிறான், அந்த கருவி இயக்குகிறான். இதோடு நிகழ்ச்சி முடியும், அதுக்காக சொல்கிறேன். அதை அவன் இயக்குகிறது, எப்படி இயக்குகிறான் என்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்றார். எவ்வளவு அழகும் ஆற்றலும் அறிவும் என்று எண்ணிப்பார்கள். பெரிய பெரிய பிடிங்கி தமிழில் நானும் அந்த ஒரு பாட்டு கூட அவன் எழுதுறது நிற்காது. ஏன் என்றால் பாட்டு எழுதுவது என்கிறது வேறு, பாட்டு இலக்கணம் கற்றுக்கொள்வது என்கிறது வேறு. இது தொடர்பாக இருக்குது. அந்த சிவபிரகாஷ் சுவாமிகள் வரி வருது. உரல் அசைந்திடாதடிக்கு உரியில் நெய் எடுத்த என்றோன். உரலை ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த கண்ணன் ஒரு திருட்டு பையன் இருக்கிறான் பாருங்க. கண்ணன் ஒரு கிருஷ்ணன் சொல்றாங்க. கண்ணன் என்கிறத கிருஷ்ணன் ஆக்கி கிருஷ்ணன் ஆகினா கருப்புன்னு பொருள், கருப்பன். கண்ணன் என்கிறத கிருஷ்ணன். அது கிருஷ்ண என்கிறது வடிவம். கிருஷ்ணபட்சம் என்ற கரும்பக்கம், வெண்பக்கம் என்கிறது சுக்லபட்சம். இதையெல்லாம் வெண்பக்கம் கரும்பக்கம்னு சிலப்பதிகாரத்தில் இருக்குது. எல்லாம் நம்ம வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாம் பார்ப்பான், போட்டு மேய்ந்து விட்டான் நம்ம. சரி, இந்த கண்ணன் அவன் வெண்ணெய் திருடினதை பற்றி பதிவு செய்கிறார் அவர். உரல் அசைந்திடாதடிக்கு உரியில் நெய் எடுத்து அயின்றோன். அயின்றோன் உண்டோன்னு பொருள். அயினி என்பது மென்மையான பூ போல இருக்கிற உணவுக்கு குழந்தைக்கு ஊற்றுறது. பருப்பு கஷ்டம் மசித்து அதில் நெய்யை ஊற்றி அழுத்துறமே, அதுக்கு அயினின்னு பேர். எடுத்து அயின்றோன். குரல் அசைந்து ஊதும் ஓர் வேய் குழல் மொழி மாதர் வாழ்க பெண்கள் எல்லாம் பார்த்திருக்கிறார்கள். அந்த குரல் மொழி வருகிறபடியா இருக்கிற அந்த வேய்குழல், அந்த புல்லாங்குழல் பெண்கள் எல்லாம் அது மயங்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி. குரல் அசைந்து ஊதும் ஓர் வேய்குழல் மொழி மாதர் வாழ்க. அது முடித்ததும் சிரலசைந்து ஆடா நிற்கும் சிறகர் போல். சிரல் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அதுக்கு என்ன வழக்கம் என்றால், அது மேலே சுற்றிட்டு வரும், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நின்றுவிடும், அந்த சிறகு மட்டும் அடிக்கும். சிறகசைந்து ஆடா நிற்கும் சிறகர் போல் மத்தளத்தை விரலசைந்து அறைதல் என்று மெய்ய செய்யாமல் என்றான். இந்த கை மட்டும் அந்த அல்லமதேவனுக்கு அடித்தது. இப்போ தேவையில்லாத இடங்கள்லாம் ஆட்டுறான். எல்லாம் பெண்களும் இப்படி பாட்டு பாடுறவங்கலாம் எகிரி குதிக்கிறாளுங்க. இவன் தொடர்பா
சிரலசைந்து ஆடான் இருக்கும் சிறகர் போல் மத்தளத்தை விரலசைந்து அறைதல் என்று மெய்யசையாமல் நின்றார் என்று அந்த 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 சிரலுக்கு இருக்கிற தன்மையை சொல்வார். அது பார்த்து கொண்டே இருக்கும், நின்ற ஒரு நிலையாக நிற்கும், திடுமென உள்ளே பாயும் என்று இருக்கிறது. எதற்கு சொல்கிறேன், இந்த தொடர்பாக இருக்கிற இந்த கை என்கிறது பல்வேறு வகையான உலகியல் சொற்களை எல்லாம் உருவாக்கி இருக்கின்றன. இதில் திருவள்ளுவர் மிக ஆழமாக இதனுடைய அடிப்படையான பொருள்களிலெல்லாம் அவரும் அசைந்து வந்திருக்கிறார். நாம் கை என்பது செயல், கையறவு என்பது செயலற்ற நிலை. ஆனால் எப்பொழுதுமே நாம் செயலில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். செயல் பெரிது, செயல்தான் நம்மை உருப்படுத்தும். நமக்கு மான நிலையை நிலைப்படுத்துகிற செய்தி அதுதான். அதில் தான் உலகம் வளர்ச்சி அடையும். வணக்கம், நன்றி.